அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 639வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பெனிஃபிட்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், அதாவது உயிர் உரங்கள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு ஜி எஸ் சந்தோஷ் கணபதி அவர்கள். திரு சந்தோஷ் கணபதி அவர்கள் கிரீன் சிட்டி பயோடெக் என்ற நிறுவனத்தின் இயக்குநராக செயல்பட்டு வருகிறார். இவரது நிறுவனம் ராஜபாளையம் மற்றும் கோவை மாநகரில் செயல்பட்டு வருகிறது. வாருங்கள். வணக்கம் திரு சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சந்தோஷ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருந்தீங்க. This is the second program you are giving. Very welcome to the program. உங்களுடைய சொந்த ஊர் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திங்க உங்களை. ராஜபாளையம், நேட்டிவ் ராஜபாளையங்க. நம்ம கிரீன் சிட்டி பயோடெக் கம்பெனி வந்து நம்ம மதர் கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு பயோஃபியூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட். அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனி கிரீன் சிட்டி பயோடெக் ஸ்டார்ட் பண்ணிங்க. மெயினாக அந்த பயோ ஃபார்மர்ஸ், இந்த இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்றாங்க. கன்சல்டன்சி அண்ட் சர்வீசஸ்ல இருந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் நம்மளே பண்றாங்க. நம்மளே பண்ணனால நம்மளே கன்சல்டன்சி பண்ணி நம்மளே டைரக்டா ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. இல்லை மீடியேட்டர் இது இல்லாமல் டைரக்டா ஃபார்மர்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டியான ப்ரொடியூஸ் நம்ம மினிமம் பிரைஸ்ல ஃபார்மர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுடைய பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? சார் நான் ஸ்கூலிங் சார் ராஜபாளையம், தென் கோயம்புத்தூர் ரெண்டுமே ஸ்கூலிங் பண்ணேன் சார். காலேஜ் வந்து தேனி சார், சிஐடி சார், காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. வெரி குட். நீங்க விவசாய குடும்பமா அல்லது தொழில்துறை சார்ந்த குடும்பம் என்று நினைக்கிறேன் இல்லையா? கிராண்ட் ஃபாதர் எல்லாம் விவசாயம் தான் சார், பட் ஃபாதர்ல இருந்து ஃபுல்லா பிசினஸ் தான் சார். ஓகே. தென் அந்த தொழில்துறை பேக்ரவுண்ட்ல இருந்து எப்படி நீங்க விவசாயத்தை தேர்ந்தெடுத்தீங்க? ஜெனரலாவே அக்ரிகல்ச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சார். ஓகே. சின்ன வயசுல இருந்து அதான் பிஎஸ்சி டிகிரி எடுத்தேன் சார். எடுத்து ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. விவசாயத்துல என்னென்ன பண்றீங்க? என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி பண்றீங்க அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் என்ன பண்றீங்க? சார் நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் ராஜபாளையத்துல 10 ஏக்கர் இருக்குங்க சார். ஓகே. நம்ம சங்கரங்கோயில் ரோட்ல இருக்கு சார். அங்க வந்து தைவான் பிங்க் கோவா ஒரு 5 ஏக்கர்ஸ் வச்சிருக்கோம் சார். ஓகே. தென் கோகோனட் ஒரு 2 ஏக்கர்ஸ் இருக்கு சார். சரி. தென் இன்டகிரேட்டட் ஃபார்ம், டைரி, பவுல்ட்ரி, ஃபிஷரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்புறம் அங்க ஆர்கானிக் இன்புட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. நீங்க இந்த பிஎஸ்சி அக்ரி முடிச்ச உடனேயே நீங்க உங்க சொந்த தொழிலுக்கு வந்து விட்டீங்களா அல்லது வேற எதுவும் நிறுவனங்கள்ல பணிபுரிந்த அனுபவம் எதுவும் உண்டா? நம்ம ஏற்கனவே பயோஃபியூல் கம்பெனி இருக்கு சார். பெரியப்பா டாக்டர் கணபதி ஆரம்பம்னு சொல்லி அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுல ட்ரைனிங் 2 இயர்ஸ் எடுத்துட்டு சார். தென் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஓகே. ஸ்டார்ட் பண்ணி அவங்க கைடன்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே. 2 பெரியப்பாமே அக்ரி சார். ஓ எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். சக்கரை சார் சொல்லி அவங்க ஏஓவா இருந்தாங்க சார். சரி சரி. கைடன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க விவசாய பட்டப்படிப்பும் படித்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கீங்க. சோ சரியாக தேர்வு பண்ணி உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில இந்த கல்விக்கு வந்திருக்கீங்க. கல்வி முடித்த பிறகு உங்களுடைய தொழில் அனுபவம் தொடர்பான தகவல்கள் என்னென்ன, விவசாயம் சார்ந்த பணிகள் என்னென்ன செஞ்சுட்டு வர்றீங்க? சார் ஃபார்ம் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் லேண்டா இருந்ததுன்னா ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் சார். சரி. தென் இப்போ நியூ ஃபார்ம் இருந்தா ஃபார்ம் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுப்போம் சார். தென் அவங்களுக்கு என்ன இன்புட்ஸ் தேவை இருக்குது ஃபார்மை டைரக்டா விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதை சரி பண்ணி கொடுப்போம் சார். அதாவது ஆல் இன் ஆல் எல்லாமே பண்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகே. பிளான்டிங் மெட்டீரியல் சப்ளைல இருந்து ஆமாங்க சார். கன்சல்டிங், பிளான்டிங் மெட்டீரியல் சப்ளை அண்ட் பயோ ஃபெர்டிலைசர் சப்ளை. ஓகே ஓகே. தென் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரும். நாம வந்து இன்றைக்கு வந்து பயோ ஃபெர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் தொடர்பான தகவல் நாம இன்று விவாதிக்க உள்ளோம். இன்றைய நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய சொந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது?
வணக்கம் சார். நம்ம ஒரு 32 ப்ராடக்ட்ஸ் பண்றோம் சார். ஓகே பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், பயோ பெஸ்டிசைட்ஸ் சார். ஓகே இப்போ எல்லாருமே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் போக வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் சார். இப்போ ஏன்னா சாயில்லாம் வந்து ஃபெர்டிலிட்டி கம்மியாயிடுச்சு, ஈல்டுமே அந்த அளவுக்கு ட்ராப் ஆகுது. எக்கோ ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயோ ஃபெர்டிலைசர்ல அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், தென் பயோ கண்ட்ரோலர் சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா, பேசிலஸ் சப்ஸ்டலஸ், தென் பயோ பெஸ்டிசைட்ல பெவேரியா பேசியனா, வெட்டிசில் விளக்காடி, மெட்டாரைசியம், இந்த மாதிரி ஒரு 32 ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார். பட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு சார். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா போரான் மொபிலைசிங் பாக்டீரியா, சிங்க் மொபிலைசிங் பாக்டீரியா, சல்ஃபர் மாதிரி ப்ராடக்ட் லிஸ்ட் வச்சிருக்கேன் சார். நான் பிபிடில அப்படி ஷேர் பண்றேன் சார். சரி சார், வெரி குட் வெரி குட். நீங்க வந்து அதாவது ஆரம்பத்திலேயே பெரிய அளவுல தொழிலாக செய்றீங்க, விவசாயம் சார்ந்த தொழிலை. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். பெரிய லெவல்ல பண்றீங்க, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. பட் இது எவ்வளவு நாளாக பண்றீங்க சார்? நம்ம 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் சார். 2 இயர்ஸ். இந்த கம்பெனி ஸ்டார்டட் 2019 சார். ஓகே 2020ல இருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார். சோ 3 இயர்ஸ் தாண்டிடுச்சு இல்லையா? 3 3 இயர்ஸ் இயர்ஸ் தாண்டிடுச்சு. 3 இயர்ஸ் ஆமா. தாண்டிடுச்சு. ஓகே சரி. இப்போ நம்ம ஒரு 1000 ஃபார்மர்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்கோம் சார். ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் சார். ஓ ரைட் ரைட் ரைட். சரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக விற்பனை ஆகிறதா? அதுக்கு ஏதோ மார்க்கெட்ல பிரீமியம் வேல்யூ எதுவும் அது தொடர்பான தகவல்? சார் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்றதை விட இப்போ நான் கொஞ்சம் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்குங்க சார். ஓகே இன்னுமே கொஞ்சம் சப்போர்ட் வேணும் சார். மார்க்கெட்டிங் சப்போர்ட் இருந்தா இன்னுமே ஃபார்மர்ஸ் அதிகம் ரீச் பண்ணலாம் சார். ஓகே. அது ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் அது வளர்ந்து கொண்டே தானே இருக்குது இல்லையா? ஆமாங்க சார், கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணதோட you are satisfied, you are happy with your job, அப்படிதானே? எஸ் சார், எஸ் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அதாவது உயிர் உரங்கள், உயிரியல் பூச்சி கொல்லிகள் மற்றும் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்லைட் ஷோ பண்றேன். கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா சார் என்ஹான்ஸ்டு பயோஃபியல்னு சொல்லி கம்பெனிங்க. அதுல இருந்து அதான் மதர் கம்பெனிங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இதான் சார் நம்மளோட சர்வீஸ் இருக்கு. ட்ரிப் இரிகேஷன், ஆர்கானிக் ஃபார்மிங், டெரஸ் கார்டனிங், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஹைடெக் அக்ரிகால்டி, வெர்டிகல் ஃபார்மிங், ஸ்மார்ட் ஃபார்மிங், தென் கார்பன் கிரெடிட்டும் பண்றோம் சார். தென் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சார், இப்போ நம்ம சாயில் வந்து சார் நிறையா பெஸ்டிசைட்ஸு, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணி மைக்ரோபியல் கண்டென்ட் கம்மியாயிருச்சுங்க சார். இப்போ நம்ம சாயிலில் வந்து ஆர்கானிக் கார்பன் இம்ப்ரூவ் பண்ணணும் சார். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணோம் சார். நார்மலாக என்ன சொல்கிறாங்க சார், ஃபீட் த சாயில், சாயில் வில் ஃபீட் த பிளான்ட். இதான் சார் இது தியரியே. பிளான்ட்டுக்கு ஃபீட் பண்ணுறத நம்ம சாயிலுக்கு ஃபீட் பண்ணோம்னா சாயில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நியூட்ரியன்ஸ் எடுத்து பிளான்ட்டுக்கு கொடுக்கும் சார். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஃபார்மர்ஸ் கேட்பாங்க சார், பயோ ஃபெர்டிலைசர் நியூட்ரியன் இருக்குமான்னு கேட்பாங்க சார். பட் பயோ ஃபெர்டிலைசர் நியூட்ரியன் கிடையாது சார். பயோ ஃபெர்டிலைசர் என்ன ஒர்க் பண்ண, சாயில் இருக்க அன்அவைலபிள் ஃபார்ம்ல இருக்க நியூட்ரியன்ட்டை பிளான்ட்ஸ்க்கு அவைலபிள் ஃபார்ம்ல எடுத்து கொடுக்கும் சார். இதான் அதோட ஒர்க்குங்க சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே. Different பயோ ஃபெர்டிலைசர், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேன்யூர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். என்ரிச்டு வெர்மி கம்போஸ்ட், தென் ஃபிஷ் அமினஸ் ஆசிட், ஹியூமிக் ஆசிட், EM பண்ணிட்டு இருக்கோம் சார். தீஸ் ஆர் தி பயோ ஃபெர்டிலைசர் சார். ரைசோபியம், அசோட்டோபாக்டர், அசோஸ்பெரிலம், பாஸ்பேட் சொலிபைசிங் பாக்டீரியா, மைக்ரோரைசா, பொட்டாசியம் மொபிலைசிங் பாக்டீரியா, சிங்க், அசோட்டோபாக்டர், என்பிகே கன்சார்டியம்னா இதில் தலை, மணி, சாம்பல் சத்து 3மே மிக்ஸ் ஆகிருக்குங்க சார். இது ஒன்று வாங்கி பண்ணாலே நான் 3 இது யூரியா மாதிரி சார், யூரியா யூஸ் பண்ண மாதிரி இது இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ரோல்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர் சார். மெயினான ரோல் வந்து சார், சாயிலில் வந்து மைக்ரோபியல் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி சாயிலில் அன்அவைலபிள் ஃபார்மில் இருக்க நியூட்ரியன்ட் எடுத்து பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும் சார். சாயிலில் வந்து ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணும் சார். ஓவர் ஆஃப் த பீரியட் என்ன ஆகுனா, நம்ம சாயில் ஆர்கானிக் கார்பன் அதிகமாச்சுன்னா பிளான்ட்ஸுக்கு அதுக்கு தேவையான அதை எடுத்துக்கும் சார். அந்த அளவுக்கு இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஒர்க் பண்ணும் சார். ஈல்டு இம்ப்ரூவ் பண்ணும் சார். கெமிக்கல் ஃபெர்டிலைசரில் 25 to 35% நம்ம சேவ் பண்ணலாம் சார் பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால. சாயிலோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் சார். ரெசிடியல் எஃபெக்ட் இருக்காது சார். தென் நம்ம கன்சியூம் பண்ணுற ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரெசிடியல் ஃப்ரீ வெஜிடபிள்ஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். பயோ ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சார், சிம்பயாட்டிக், அசோசியேட்டிவ், ஃப்ரீ லிவிங் சொல்லுவோம் சார்.
சிம்பயாட்டிக், ஃப்ராங்கியா, அசோலா அப்புறம் சார் அசோசியேட்டிவ், அசோஸ்பைலம் சார். அசோஸ்பைலம்ல கேள்விப்பட்டிருப்பீங்க சார். நம்ம ரைஸ் ஃபீல்டை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க சார். அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார், சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணி நியூட்ரியன்ட் பிளான்ஸ் கொடுக்குறது சார். அப்புறம் பாஸ்பரஸ் மைக்ரோ ஆர்கானிசம் சார். இதில் வந்து பாஸ்பரஸ் நியூட்ரியன்ட் கொடுக்குது சார். இதில் மெயினாக பேசிலஸ், சூடோமோனஸ் இந்த இது ஒர்க் பண்ணுது சார். பாஸ்பேட் சொலிபிளைசிங் அஸ்பர்ஜில்லஸ் சார். பெனிசிலியம் வந்து ஈஸ்ட் அண்ட் மொபிலைசிங் பேக்டீரியா வேம் சொல்லுவாங்க. வேம் வந்து என்ன பண்ணும் சார், இட் ஆக்ட் இஸ் ஏ பயோ பெஸ்டிசைட் அண்ட் பயோ ஃபெர்டிலைசர் சார். ரெண்டுமே பண்ணும் சார். வேம்ல வந்து பார்த்தீங்கன்னா சார் பாஸ்பரஸ், சிங்க், சல்ஃபர், காப்பர் அந்த நியூட்ரியன்ஸ்லாம் வேமுங்கிற பாக்டீரியா வந்து சாயிலேருந்து பிளான்ட்டுக்கே கொடுக்குது சார். தென் அது வந்து பயோ பெஸ்டிசைடாக ஆக்ட் பண்ணுது சார். சாயில் பார்ன் டிசீசஸ் அந்த மாதிரி டிசீஸ்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுது சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். தென் நைட்ரஜன் ஃபிக்ஸிங். எப்படி நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார், அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் சார் பயாலஜிக்கல் நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி சார் பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குது சார். அதை வந்து நைட்ரஜனைஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க சார். அது மூலியமா பிளான்ட்ஸ்க்கு கொடுக்குது சார். இதான் சார் நம்ம எப்படி வந்து பிளான்ட்ஸ் நியூட்ரியன்ட் எடுக்குங்கிற சார்ட் சார். இப்போ வந்து நம்ம நைட்ரஜன் கொடுத்தோம்னா சார் பிளான்ட்ஸால டேரக்டா நைட்ரஜன் எடுக்க முடியாது சார். அதை நைட்ரேட்டா கட் பண்ணி நைட்ரைட்டா தான் பிளான்ட் எடுக்கும் சார். அந்த ஒர்க்கை வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பண்ணும் சார். தென் இது ரைசோபியம் சொல்லுவாங்க சார். இது மெயினாக பார்த்தீங்கன்னா லெகுமினஸ் கிராப்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சார். இப்போ நம்ம ரைசோபியம் யூஸ் பண்ணோம் சார், இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி சார் இந்த மாதிரி நாடுல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க சார். பிளான்ட்ஸில் ஃபார்ம் பண்ணி நைட்ரஜனை ஸ்டோர் பண்ணியிருக்குங்க சார். அப்படிங்கிறப்ப பிளான்ட்ஸ் வந்து ஈஸியாக எடுத்து நல்லா க்ரோ ஆகும் சார். இது வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க சார். இது வந்து சாயிலில் போய் சாயிலுக்கும் பிளான்ட்டுக்கும் மைக்ரோப்ஸ்க்கும் ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால பிளான்ட்ஸுமே அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணி நாடுல்ஸ் வழியாக அந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். நைட்ரஜனை வந்து இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரைட் சைடில் இருக்க ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சார். இது வந்து நம்ம கல்ச்சர் ஃபோட்டோ சார். கீழே இருக்கிறது நம்ம லேபில் எப்படி கல்ச்சர் பண்ணுறோங்கிற ஃபோட்டோ சார். இதில் இருந்தால் நம்ம கல்ச்சர் இது சேம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 5 to 10 ml per kg யூஸ் பண்ணுவோம் சார். சீடு டிப்பிங்க்கு வந்து 5 ml சார். தென் சாயில் அப்ளிகேஷன் 1 liter per kg சார். இப்போ ஒரு சில ஃபார்மர்ஸ் ட்ரிப் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரிப் இரிகேஷனில் வந்து 100 லிட்டருக்கு 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணி ட்ரிப்பில் கொடுத்துடலாங்க சார். இதை வந்து சார் நம்ம இப்போ ஒரு சில ஃபார்மில் இன்டெகிரேட் ஃபார்மிங் பண்ணுவோம் சார். கவுடங்கு வச்சுருந்தாங்கன்னா கவுடங்கு மிக்ஸ் பண்ணி அதோட மைக்ரோபியல் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது அசோட்டோபாக்டர் சார். அசோட்டோபாக்டர் இது சேம், இது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும் சார். இது மெயினாக வந்து காட்டன் கிராப்லாம் யூஸ் பண்ணுவாங்க சார். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின் ஜிப்ரலினும் சிந்தசைஸ் பண்ணுது சார் இந்த பிளான்ட். அதனால பிளான்ட்ஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சார். நெக்ஸ்ட் லைட். இது சேம் சார். அசோட்டோபாக்டர் லேப்ல எப்படி கல்ச்சர் பண்ணுறோம் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு சார். யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ட்ரீட்மெண்ட்ல 5 to 10 ml per kg சார். சீடு ட்ரிப் பண்ணுறதுக்கு 5 ml per liter ஆஃப் வாட்டர் சார். சாயில் அப்ளிகேஷன் 1 liter per kg ஆஃப் FOM சார். ட்ரிப் இரிகேஷனில் சேம் சார் 1 liter per 100 liter ஆஃப் வாட்டர் சார். இது வந்து என்னென்ன கிராப்க்கு மெயினாக யூஸ் பண்ணாங்கன்னா சீரியல் கிராப்ஸ், பேடி, காட்டன், வெஜிடபிள், ஃப்ரூட் அண்ட் ட்ரீ கிராப்ஸ், ஆர்கமெண்டல் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேசின அசோஸ்பைலம் சார். அசோஸ்பைலம் பார்த்தீங்கன்னா மெயினாக ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க சார். ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 30% kg per hectare நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுது சார். இது ரைட் சைடில் இருக்கிறது அதோட கல்ச்சர் ஸ்லைடுங்க சார், லேப் கல்ச்சர். இப்போ அசோஸ்பைலம் ரைஸ் ஃபீல்டுங்க சார். இது அதோட ஸ்போர்ட்ஸ் சார், எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி. இது சீட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 to 10 ml per kg ஆஃப் சீட் சார். இப்போ நம்ம நெல் விதைக்கிறதுக்கு முன்னாடி சார் அசோஸ்பைலம் கூட நம்ம போட்டு ஒரு 5 to 10 ml per kg ஆஃப் சீடு வச்சு ஒரு ஷேடு ட்ரையிங்கில் ஒரு 1/2 hour வச்சுருந்து விதைச்சோம்னா இந்த நெல் முளைச்சி வரப்போ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வரும் சார். இந்த முளைப்பு திறன் கம்மியாக இருக்கிறதுலாம் இது என்ஹான்ஸ் பண்ணும் சார். அண்ட் சீடு டிப்பிங் இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ நட்டுட்டோம்னா சீடு கருது நட போடுறப்பையும் நம்ம இதை டிப் பண்ணி நடலாம் சார் ரைசோபியமில். தென் சாயில் அப்ளிகேஷன் சேம் சார் 1 liter per kg. ட்ரிப் இரிகேஷன்லையும் 1 liter per 100 liter ஆஃப் வாட்டர் இருக்கும். இது மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து சார் பேடி, சீரியல் கிராப்ஸில் வந்து வீட், மெய்ஸ், பார்லி, ஜோவர், பஜாரா. தென் இது பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா சார். இது வந்து இப்போ சாயில் இருக்கிற பாஸ்பரஸை பாஸ்பேட் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து கன்சியூபிள் ஃபார்மில் கொடுக்கும் சார். இது அதோட ஃபோட்டோங்க சார், இதோட ஸ்ட்ரெயினோட ஃபோட்டோ சார். இது வந்து யூசஸ் பார்த்தீங்கன்னா சி ட்ரீட்மெண்ட் 5 to 10 ml per kg, சி டிப்ளிங் 5 ml, சாயில் அப்ளிகேஷன் 1 liter சார். தென் ட்ரிப் இரிகேஷன் 1 liter per 100 liter ஆஃப் வாட்டர் சார். இது மைக்ரோரைசா சார். இது மைக்ரோரைசா பார்த்தீங்கன்னா இது மைக்ரோரைசால பார்த்தீங்கன்னா சார் இந்த இதில் வந்து நம்ம இது வந்து என்னென்ன நியூட்ரியன்ட் பிளான்ட்டுக்கு
சாயிலேருந்து எடுத்து கொடுக்கணும் சார். பாஸ்பரஸ், சிங்க், மெக்னீசியம், காப்பர். அண்ட் இது வாட்டரையுமே ஹோல்ட் பண்ணும் சார். கொஞ்சம் கிராப் வந்து டிகேட் ஆக பார்த்துக்கோங்க சார். அப்ளிகேஷன் டோசேஜ் பார்த்தீங்கன்னா 3 to 4 kg பவுடராக கொடுத்துருவோம். லிக்விடாக கொடுத்துருவோம் 3 to 4 liter per acre சார். இது வந்து எல்லா கிராப்ஸ்க்குமே நார்மலாக கொடுக்கலாம் சார். இப்போ நம்ம வந்து பயோ ஃபெர்டிலைசரை பற்றி பேசினா பயோ பெஸ்டிசைட் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சக்கிங் பெஸ்ட் அதிகமாக இருக்கும் சார். மீலி பக், மைட்ஸு, அப்புறம் சாறு உறிஞ்சி பூச்சி, அந்த பிரச்சனைலாம் வருது சார். அதுக்கான சொல்யூஷன் அது எப்படி அட்டாக் பண்ணுது நிறைய ஃபார்மர்ஸ் கேட்குறாங்க சார். நம்ம வந்து இப்போ நீங்கள் இப்போ மாவு பூச்சினா வெட்டிசிலியம் லக்கானி அடிச்சிடுவோம் சார். அது எப்படி அது எப்படி போய் ஒர்க் பண்ணுதுன்னு கேட்குறாங்க சார். அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் அந்த ஒர்க் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதான் வார்ம்ஸ் சார். இப்போ அது வந்து எப்படி ஒர்க் பண்ணா சார், இப்போ மெயினாக வந்து சார் நம்ம பேத்தோஜெனிக் ஃபங்கைக்கு வந்து சார் பெவேரியா மெட்டரைசியம் பேசிலோமைசிஸ் இது வந்து ஃபோலியார் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறோம் சார். இப்போ மேலே இருக்க ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ் மேலே ஒரு ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்குது சார். அது இந்த இது போய் அப்படியே லேயர் மாதிரி அது செடிமெண்ட் ஆகி அதை கில் பண்ணுது சார். நெக்ஸ்ட் லைட். இது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் சார். ட்ரைகோடர்மா. ட்ரைகோடர்மா எதுக்குன்னா சார் நம்ம இப்போ வேரழுகல் பிரச்சனை இந்த மழை காலத்தில் நிறையா ஃபார்மர்ஸ் இது பண்ணுவாங்க. வேரழுகளுக்கு மெயினாக ட்ரைகோடர்மா போட்டு யூஸ் பண்ணோம்னா வேரழுகளுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் சார். மந்த்லி ஒன்ஸ் சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா யூஸ் பண்ணால் வேரழுகல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சார். ட்ரைகோடர்மாவோட ரோல் சார் என்சைம் ப்ரொடக்ஷன், ஆன்டிபயோசிஸ், காம்படிஷன், க்ரோத், எஃபெக்டிவ் ஆன்கோடைட்ஸ், மைக்கோ பாராசிட்டிசம், இது இவ்வளோ ரோல்ஸ் வந்து பண்ணுதுங்க சார். அது வந்து பயோ பெஸ்டிசைடாக ஆக்ட் பண்ணாமல் ஆன்டிபயோட்டிக்காகவும் ஆக்ட் பண்ணுது சார். நெக்ஸ்ட் லைட். இது இப்போ ட்ரைகோடர்மா போய் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி இந்த இமேஜ் சார். ட்ரைகோடர்மா போய் பார்த்தீங்கன்னா ரூட்ல போய் ஒன்று வந்து நாடுல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் சார். ஏன்னா அதில் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணும் சார். இது அதில் இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் கில் பண்ணி இது க்ரோ ஆகும் சார். இது வந்து வேற எந்த பாக்டீரியா உள்ள விடாம சேஃப் கார்ட் பண்ணும் சார். அது இதோட மெயின் ரோல் சார். இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காயில் மாதிரி சுற்றி பண்ணும் சார். இந்த பக்கம் ஹைப்பேன்னு சொல்லுவாங்க சார். இந்த ரெண்டு மெத்தடில் சேம் பிளான்ஸை சேஃப் கார்ட் பண்ணும் சார். அப்ளிகேஷன் மெத்தட் சார். டோசேஜ் வந்து 5 grams per kg ஆஃப் சீட்ஸ் சார். நம்ம இப்போ சீட்ஸ்லேயே போட்டோம்னா சார் நம்ம இப்போ நர்சரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் குரோ ஆகுது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் சார். அது இந்த இது கொடுத்தோம்னா அந்த ப்ராப்ளம் வராது சார். தென் இது வந்து மெயினாக வந்து டியூபர் ரைசோம். இப்போ நம்ம ரைசோம்னா நம்ம பனானாக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார். பனானாக்கு வந்து 10 grams per liter சார். ட்ரிப்ளிகேஷன்லேயே 10 grams per liter கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கு. இது சூடோமோனாஸ் சார். சூடோமோனாஸோட ஒர்க் சார். சூடோமோனாஸ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா சார் சூடோமோனாஸ் இஸ் எ பாக்டீரியா சார். அது இப்போ நம்ம சூடோமோனாஸ் வந்து ஃபர்ஸ்ட் எது கொடுக்குறோம்னா சார் சூடோமோனாஸ் போயிங்க இப்போ நம்ம ரூட்ல வந்து நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி ரூட்ல வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆனதுனால பிளான்ட்ஸால நியூட்ரியன்ட் எடுக்க முடியாது சார். இது சூடோமோனாஸ் போய் அந்த அன்பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும் சார். ரிமூவ் பண்ணி அதுக்கு இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி சார். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும்னாலும் சார் ஃபர்ஸ்ட் சூடோமோனாஸ் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் போய் கிளியர் பண்ணிடும் சார். ஆன்டிசெப்டிக் மாதிரி எல்லாமே கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ஸை பிளான்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் சார். இது ரைசோஸ்பேர் எப்படி இந்த ஜோன்ல போய் பிளான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எப்படி நைட்ரஜன் கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி சார். இப்போ நம்ம இப்போ எண்டோமோ பேத்தஜெனிக் ஃபங்கைன்னு சொல்லுவோம் சார். இப்போ நம்ம நம்ம இதில் இப்போ மைஸில் பார்த்தீங்கன்னா ஆர்மி வாம் ப்ராப்ளம்லாம் வருது சார். அதுக்கு நம்ம இந்த மெட்டாரைசியம்ங்கிறது மெயினாக வந்து தென்னம்பரத்தில் காண்டாமிருகம் கொண்டு வந்தால் அது யூஸ் பண்ணுவாங்க சார். தென் இந்த பெவேரியா பேசியானா வந்து சக்கிங் பெஸ்டிக் சார். தென் தண்டு தொலைப்பானுக்கும் பெவேரியா பேசியானா வந்து நல்லது. சேம் எண்டோ பேத்தஜெனிக் சார். பெவேரியா எப்படி போய் இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகி அது கில் பண்ணுது சார். நெக்ஸ்ட் லைட். இதாங்க சார் எக்ஸாக்டா எப்படி கில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒயிட் ஃப்ளை சார் கிரீன் ஸ்கேல் இது வந்து சக்கிங் பெஸ்ட்டுங்க. இதுக்கு வந்து வெட்டிசிலியம் லக்கானிங்கிற பயோ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் சார். இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா சார் ஒரு ஃபங்கஸ் வந்து மேலே போய் ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் சார். அந்த ஃபங்கை மேலே இந்த இன்செக்ட் மேலே ஃபார்ம் பண்ணி அதை வந்து மூவ் பண்ண விடாமல் ஆக்கி கில் பண்ணும் சார். ஸ்ப்ரெட் ஆகி கில் பண்ணும் சார். அதோட மேஜர் ரோல் சார். நெக்ஸ்ட் லைட். சேம் சார். இப்போ நம்ம ஏபிட்ஸ் மீலிபெட் சார் அதுக்கு வெட்டிசிலியம் லக்கானி தான் சொல்லி இது சேம் சார். இப்போ இந்த இன்செக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் எப்படி போய் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு நல்லாவே தெரியும் சார். அந்த இன்செக்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஃபார்ம் ஆனோடனே பிளான்ட்டால நியூட்ரியன்ட் எடுக்க முடியாது சார். தென் அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயும் போய் இது வந்து நியூட்ரியன்ட் எடுக்க விடாம ஆக்கி அந்த பிளான்ட்டை கில் பண்ணுது சார். இதனால நமக்கு என்வரான்மெண்ட் எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். நெக்ஸ்ட் லைட் சார். சேம் சார் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் லைட்.
இது மெட்டாரைசியம் சார். இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா வீபிள்ஸ், கிராஸ்கோப்பர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் சார். இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா சார், நம்ம அந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு சாணத்தில் வந்து ஒரு வெள்ளை கலர் புழு ஒன்று பார்ப்பாங்க சார். அதுதான் காண்டாமிருகம் வந்து காண்டாமிருகம் வந்துன்னு சொல்லுவாங்க, ரைனோசரஸ் பீட்டில்னு சொல்லுவாங்க. அது வந்து தென்னை மரத்தில் மேஜர் இம்பாக்ட் இருக்கும். அதுக்கு இது மெட்டாரைசியம் நல்ல ரிசல்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது டிஃப்ரெண்ட் சார். நெக்ஸ்ட், இப்போ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்படி ஒர்க் ஆகுது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் சார். இப்போ நம்ம நேச்சுரலாகவே இப்போ எல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங்னு பேசுகிறோம் சார். ப்ரீவியஸ் ஸ்லைட் சார். இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் டெஃபினேஷன் என்ன சார்? என்னன்னா சார், ஹார்வெஸ்டிங் தி சன்லைட், ரீசைக்கிளிங் தி வேஸ்ட், ஃபீடிங் தி பாக்டீரியா. இதுதான் சார் சிம்பிள் ஆர்கானிக் ஃபார்மிங்கோட டெஃபினேஷன் சார். இப்போ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சார், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட பாக்டீரியா மைக்ரோ லைக் நுண்ணுயிரியை கொடுக்குறோம் சார். நுண்ணுயிரி மீன்ஸ் அசோஸ்பைலம் பாசிட்டிவ் பாக்டீரியா இந்த ஃபார்மில் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள போகுது சார். உள்ள போய் சாயில் இருக்க நியூட்ரியன்ட் எடுத்து பிளான்ட்ஸுக்கு நியூட்ரியன்ட்டை கொடுக்குது சார். ஆனால் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து பாருங்க, இந்த ஒர்க் எதுவுமே பண்றது இல்லைங்க சார். சாயில் இருக்க இது எதுவுமே டீகம்போஸ் பண்றது இல்லைங்க, டைரக்டா பிளான்ட்டுக்கு நியூட்ரியன்ட் கொடுக்குது சார். அப்படிங்கிறப்ப பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் நியூட்ரியன்ட் தான் கிடைக்கும். பட் சாயில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்காதுங்க சார். அது வந்து கொஞ்ச நாள் தான் பிளான்ட் அந்த நியூட்ரியன் வந்து சஸ்டைன் ஆக முடியும் சார். பட் இந்த மாதிரி நியூட்ரியன் கொடுக்குறப்ப பிளான்ட் ரொம்ப நாளாக சஸ்டைன் ஆகும் சார். இதாங்க சார் நேச்சுரலாகவே ஃபெர்டிலைசர் கொடுக்குது. இது நம்மளோட 32 ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க சார். பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், தென் growth boosters, flower enhancers சார். 32 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் சந்தோஷ். உங்களது தகவலுக்கு மிக்க நன்றி. இதுவரை பெனிஃபிட்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், அதாவது உயிர் உரங்கள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது ஒரு வேளாண் பட்டதாரியின் தொழில் முனைவோர் என்ற திட்டத்தின் கீழ் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. தொழில் முனைவோராக வேளாண் பட்டதாரிகள் சிறக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இந்த நிகழ்ச்சியில் இவர் நமது திரு சந்தோஷ் அவர்கள் 32 பயோ பெஸ்டிசைட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ், பயோ ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்வதாக தெரிவித்துள்ளார். அது தொடர்பான தகவல்களையும் கேட்டு தெரிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். திரு சந்தோஷ் அவர்கள் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ், பயோ ஏஜென்ட்ஸ், உயிர் உரங்கள், உயிர் பூச்சிக்கொல்லிகள் போன்றான புள்ளிகள், உயிரியல் காரணிகள் என்கின்ற தலைப்பில் என்னென்ன அவரது தயாரிப்புகள் என்பதை சொல்லி விளக்கமாக சொல்லி பட விளக்கத்தோடு இன்றைய தின நமது ஜூம் கூட்டத்தில் விவரங்களை பகிர்ந்தளித்து நமது கூட்டத்தை இன்றைய தினம் சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறார்கள். இது அவருடைய சுய முயற்சியில் சொந்தமாக தயாரித்து அத்துணை தயாரிப்புகளையும் நமது வேளாண்மை சந்தையிலே விற்பனை செய்து வருகிறார் என்பதை கண்டு மிக்க மகிழ்ச்சி. அவரது ப்ராடக்ட்ஸ், அவரது தயாரிப்புகள் உழவர்கள் மத்தியிலே நல்ல முறையிலே பெயர் பெற்று அவரது தொழில் மிகவும் சிறப்பாக நல்ல முறையிலே முன்னேற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 கேள்விகளையும் அவர் முன் சமர்ப்பிக்கின்றேன். அதாவது பயோ ஃபெர்டிலைசர்ஸ், உயிர் உரங்களிலே எப்படி உயிர் உரங்கள் ரசாயன உரங்களை காட்டிலும் மிகவும் சிறந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? அதை எப்படி இது ரசாயன உரங்கள், உதாரணத்துக்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, NPK என்பதை
அவர்கள் நேரடியாக தருகிறார்கள். ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுதான் போட வேண்டும் என்ற ரேஷியோவும் சொல்லுகிறார்கள். 20க்கு 20, 17க்கு 17, 16 இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்றபடி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அவைகளை ரீப்ளேஸ் பண்ணு, அவைகளுக்கு பதிலாக அவர்களுக்கு மாற்றாக இது என்கின்ற அளவுக்கு எப்படி என்பதை 3 பேர் உரங்கள் தேவை. பேரூட்டச்சத்து என்பிக்கு நெல்லை உதாரணம் கூட எடுத்துக்கொள்ளலாம், பருத்தி உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி இந்த உயிர் உரங்கள் அதை ரீப்ளேஸ் செய்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படி ரீப்ளேஸ் செய்கின்ற காரணத்தினால் எந்த அளவுக்கு மகசூல் உயர்கிறது என்பதை சொல்ல வேண்டும். அதே போல பயோபெஸ்டிசைட்ஸ், குறிப்பாக பயோபெஸ்டிசைட்ஸ் தெளித்தால் சூரிய வெளிச்சத்திலிருந்து எவ்வளவு மணி நேரம் பாதுகாக்கப்படுகிறது. இதே சில ரசாயன மருந்து எடுத்துக்கொண்டால் தெளித்தால் 21 நாள் அது பயிரிலேயே அந்த விஷத்தன்மை மாறாமல் இருக்கும். இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் தெளித்தால் எத்தனை மணி நேரம் தாங்கும், எப்படி பெர்சன்டேஜ் ஆஃப் கண்ட்ரோல், எப்படி அது அந்த உயிர்களை கொள்கிறது, பெர்சன்டேஜ் ஆஃப் நாக் டவுன் எஃபெக்ட். இப்போ 100 புழு இருந்ததுன்னா நீங்க சொல்ற அந்த பயோ இன்செக்டிசைட் தெளிச்சா எத்தனை நாள எத்தனை புழு சாகுது, அதனால என்ன ஈல்டு பெனிஃபிட், அந்த ஒரு புள்ளி விவரங்கள் ஆராய்ச்சி தெரியும். மூன்றாவதாக பயோ ஏஜென்ட்ஸ், உயிரியல். எனக்கு தெரிந்து பயாலாஜிக்கல் கொன்றால் என்பது எனக்கு தெரிந்து கரும்பிலே தான் இந்த ஒட்டுண்ணியும் பிரிடேட்டர்ஸும் சப்ளை பண்ணியிருக்காங்க. வேறு எந்தெந்த பயிர்களுக்கு என்பது நீங்கள் சொன்னால் மிகவும் விளக்கமாக. எனவே இதுதான் என்னது, அந்த 3 கேள்விகளை கேட்டிருக்கின்றேன். அதற்கு தகுந்த பதில்களை சொன்னால் உழவர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதன் கருத்து. வாய்ப்பளித்த ஜோ அவர்களுக்கும் மிக சிறப்பான புள்ளியியல் விவரங்கள் தந்த சந்தோஷ் அவர்களுக்கும் என சுற்றுரை கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்க வேளாண்மை பெரிய விவசாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கந்தசாமி சார், உங்களுடைய கேள்விகளுக்கு மிக்க நன்றி. திரு சந்தோஷ், திரு கந்தசாமி அவர்களுடைய கேள்விக்கு பதில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்க சார். நம்ம எனி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் லிக்விட் ஃபார்முலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா சார், 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் இருக்கு சார். அது எப்படி கொடுக்கணும் சார், இப்போ வந்து அதாவது 1 லிட்டருக்கு வந்து 5 to 10 ml சார். ஒரு 100 லிட்டர் பேரல் இருந்தால் அதில் 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரிப்ளிகேஷனில் கொடுக்குறோம், வாய்க்கால் பாசனில் கொடுக்குறோம். இது வந்து எவ்வளோ நியூட்ரியன்ட் எடுத்து, ஆக்சுவலாக இதில் வந்து சார் நியூட்ரியன்ட் பெர்சன்டேஜை விட இருக்கு சார். இதோட மேஜர் ரோல் வந்து சார் கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு இருக்கு சார். டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க. கெமிக்கல் ஃபெர்டிலைசரில் இப்போ யூரியா 45% அந்த மாதிரி அவ்வளோ % தான் இருக்குங்க சார். அதுதான் யூட்டிலைஸ் ஆகும். அதில் வந்து பாதி லீச் அவுட் ஆகியும் போகும் சார் நம்ம கொடுக்கும் போது. பட் இது என்ன பண்ணுங்கன்னா சார், நம்ம மைக்ரோபியல் கண்டென்ட் ஒன்று சொல்ல போயிடுச்சுன்னா அதோட ரோல் வந்து இருக்கிற ஃபெர்டிலைசரை பிளான்ட்ஸுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறதா இதோட ரோல் சார். இல்லை பெர்சன்டேஜோட சார் இது வந்து லைஃப் லாங்காக அதோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார். இதில் வந்து சார் மெயினாக வந்து இப்போ நம்ம ஈல்டு வைஸ் பார்த்தோம்னா சார், இல்லை சாயில் ஆர்கானிக் கார்பன் 1:4 இருக்கணும் சார். இருந்ததுன்னா அந்த பயோஃபெர்டிலைசர் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும் சார். ஏன்னா அதுக்கு ஒரு ஃபீடு வந்து கார்பன் தான் சார். இதுக்கு வந்து நியூட்ரியன்ட் வந்து மைக்ரோபயோனிக் கார்பன். அது எந்த அளவுக்கு நம்ம சாயில் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லேண்டு ஃபெர்டைல் ஆகும். சாயில் ஃபெர்டைல் ஆக பிளான்ட்ஸ்க்கு நியூட்ரியன்ஸ் அப்டேக் வருது சார். அப்புறம் சார் வந்து பயோ பெஸ்டிசைட்ஸ் பற்றி கேட்டாங்க சார். இப்போ பெஸ்டிசைட்ஸோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்னா சார் இது சேம் தான் சார். கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா சார், இப்போ 10 லிட்டரு ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 ml சார். இப்போ வந்து இது ஸ்ப்ரே பண்ண டைம் பார்த்தீங்கன்னா சார், வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணுங்க சார். மார்னிங் ஸ்ப்ரே பண்ணலாம் சார். மார்னிங் வந்து வெயிலுக்கு முன்னாடி பிஃபோர் 9-10:30 முன்னாடி ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா ஈவினிங் சார். வெயில் அடிக்கிறப்ப பண்ணோம்னா அந்த பாக்டீரியாவில் சஸ்டெயின் ஆக முடியாது சார். எப்படி சஸ்டெயின் ஆகுன்னு சார் கேட்டாங்க சார். சஸ்டெயின் ஆகுது வந்து சார், இது வந்து மேலே ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் பண்ணும் சார். இப்போ வந்து நம்ம இப்போ வெட்டிசிலியம் இப்போ மீலி பக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் சார். ஸ்ப்ரே பண்ண உடனே அது மேலே வந்து ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் கில் பண்ணும் சார். இது வந்து கெமிக்கல் அளவுக்கு உடனே இம்யூனிட்டி ரிசல்ட்னா இருக்காது சார். இது வந்து டைரக்டா கில் பண்ணாது சார்.
இது வந்து ஃபங்கஸ் வந்து க்ரோ ஆகி தான் கில் பண்ணும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சார், மழை பெய்யாமல் இருந்ததுன்னா நம்ம இப்போ வந்து மழை வருது அப்படின்னா ஒரு 5 ஹவர்ஸ் முன்னாடி அடிச்சிட்டோம்னா இது சஸ்டெயின் ஆகிக்கும் சார். 5 ஹவர்ஸ் மழைக்கு ஒரு 5 நிறைய டைம் அந்த வின்டர் டைம்ல கேட்பாங்க சார் ஃபார்மர்ஸ். மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்க ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மழை வந்ததுன்னா இது வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் போய் ஸ்ப்ரெட் ஆகி அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடும். இது வந்து இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா சார், ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் அதிகம் வந்ததுன்னா 7 days ஒன்ஸ் கொடுக்கணும் சார். இப்போ ஓகே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் சார். நார்மலாகவே சார் நம்ம அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் சார், நம்ம பெஸ்டிசைட்ஸ், பயோ ஃபெர்டிலைசர், எப்படி யூஸ் பண்ணலாம் சார். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் யூஸ் சார். இப்போ வந்து வெயில் காலம்னா நம்ம சக்கிங் பெஸ்ட் வரும்னு தெரியும் சார். அதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ வெட்டிசிலையும் பேசி ஏன்னா பேஸ்டர்ஸ் சொல்லிட்டு வருதோ இல்லையா முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அது ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிக்கும் சார். குறிப்பா பருத்தியில எடுத்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் போல்வம் ஹீலியாச்சஸ் தான் மெயின் பிரச்சனை. அதுக்கு அடுத்த பிரச்சனை பிங்க் போல்வம் பெக்டினோபோராகோசிட்டி எல்லாம். இப்போ அமெரிக்கன் போல்வம் பயாலஜிக்கலா வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க எஃபெக்டிவா? அதான் இன் கம்பேரிசன் வித் லேட்டஸ்ட் பெஸ்டிசைட்ஸ். இப்போ பேஸ்டர்ஸ் துரிஞ்சன்ஸ் நல்ல ரிசல்ட் இருக்கு சார். இதுலயும் இருக்கு சார். நம்ம அந்த தென் போல இது நம்ம ஆர்மி வார்ம் இருக்கு இல்லைங்க சார் மெய்ஸ்ல, அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு சார். ஆமா, பட் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் தி கியூர் மாதிரி தான் சார். கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொடுக்க ஆரம்பிக்கும் சார். ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுனாலும் கண்ட்ரோல் ஆகும் சார், கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். பட் இதோட ஒர்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகி தான் சார் கண்ட்ரோல் பண்ணும் சார். இமிடியேட் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கணும். பட் இட் டெஃபினெட்லி ஒர்க் சார். பர்சிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு நாள்? ஒரு வாரமா, 15 நாளா? தெளித்த சொன்ன மாதிரி சாயங்காலமே தெளிக்கிறோன்னு வைங்க, அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய வீரியத்தன்மை அந்த பயிரில் அந்த செடி மேல எத்தனை நாள்? அதாவது சார் இப்போ ஹியூமிடிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகும் சார். ஹியூமிடிட்டி வந்து ஒரு 40% மேலே இருந்தால் அது 1 வீக் மேலேயே சஸ்டெயின் ஆகும் சார். ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்க ஏரியாஸில் 1 வீக்லேயே கொஞ்சம் கம்மியாகும் சார். செகண்ட் டோஸ் கொடுக்கணும் சார். இது வந்து மைக்ரோபியல். ஆமாங்க சார். பேஸ்ட் ஆன் தி ஹியூமிடிட்டி இட் ஒர்க் சார். ஏன்னா அது எண்டோமா பேத்தஜெனிக் ஃபங்கஸ்னால. இப்போ அவங்க கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த கெமிக்கல் இப்படி ஸ்ப்ரே பண்ணா 100 புழு இருந்ததுன்னா இத்தனை புழு இத்தனை நாள்ல சாகுது. இதனால வந்து இவ்வளவு ஈல்டு வந்து பெனிஃபிட் கிடைக்குது. 30% 40% ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்குது. அந்த மாதிரி அடிச்சு சொல்ற மாதிரி உங்களுக்கு ரிசர்ச் ஃபைண்டிங் இருக்கா? பயாலஜிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த மாதிரி டீடைல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது இந்த கூடிய சீக்கிரம் அது கொடுக்கலாம் சார். ஸோ இது ஏன் ப்ராடக்ட்ல இவ்வளவு இருக்கு, இப்படி இருக்கு சொல்லி பார்த்தா உங்களுக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட். அது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, எதை பேஸ் பண்ணி நம்ம விற்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் நான் சொல்றதுதான். அதை டெவலப் பண்ணீங்கன்னா உங்க சேல்ஸ் வந்து நல்லாவே. அதை வந்து டீலர் சொல்லுவான், உங்க ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போய் ஃபீல்ட சொல்லுவான், நாளை டெமான்ஸ்ட்ரேஷன் போறதுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும். அதனாலதான் இத்தனை கேள்வி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி கந்தசாமி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைக்க நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து ஹியூபர்ட் பேச வந்திருக்காங்க. ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். தேங்க்யூ ஜோ சார். சந்தோஷ் சார், உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து வாட் எவர் இட் இஸ் சார், இப்போ உங்க பிரசன்ட் மார்க்கெட் ஷேர் எவ்வளவு? நம்பர் 1. அது இட் கேன் பி எனிதிங். அதே மாதிரி எதுக்கு இதை கேட்கறேன்னா சார், நான் ஒரு காலகட்டத்தில் யூரோபயோன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, அதோட கொஞ்சம் ஐ வாஸ் நாட் டீலிங், அவங்களோட கொஞ்சம் அசோசியேட் பண்ணேன். இப்போ என்னன்னா 10 வருஷமா தான் இது குளோபலி இட் இஸ் ஃபேமஸ். எது? இந்த பயோ ஃபர்டிலைசர், பயோகெமிக்கல், வாட் எவர் இட் இஸ். 10 வருஷமா தான் இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் இதுவா இருக்கு. அது ஒன்று சார். இப்போ நீங்க வந்து புதுசா கொண்டு வரீங்க. எஸ், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அவர் கந்தசாமி கேட்டதும் அருமையான கேள்வி. ஏன்னா அப்போ எண்ட் ஆஃப் த டே சேல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹவு மச் யூ ஆர் கோயிங் டு கெட் ரெவென்யூ டு த கம்பெனி, கிளியர்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அட் த சேம் டைம் அதை ப்ரூவ் பண்ணணும் சக்சஸா இருக்குன்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் ஒரு அளவுனாலும். சார் இப்போ என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் மீ, இந்த குளோபல்ல ஒரு ஹோலிஸ்டிக் லெவல்ல இப்போ கன்வர்ஷன் ஃப்ரம் இந்த வாட் எவர் இட் இஸ், அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்ல இருந்து உங்க பயோ ஃபர்டிலைசர்ஸோ பயோ பெஸ்ட் எவ்வளவு காலங்கள்ல அது எடுக்கும்? ஒரு 10 years, 20 years, 30 years, அது ஏதாவது ஸ்கேல் அப் பண்ணிருக்கீங்களா சார்? தீஸ் ஆர் மை 2 questions. உங்க மார்க்கெட் ஷேர் அண்ட் தென் the conversion.
from this to this? மார்க்கெட் ஷேர் என்ன மாதிரி கேக்குறீங்க சார்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 100 கோடின்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு ஐம் சேயிங் ரேண்டம், ஐம் ஜஸ்ட் டாக்கிங் ரேண்டம். எங்களுக்கு வந்து ஒரு 5 crores எங்களுக்கு சேல் ஆகுது ஆனுவலி. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு யூ ஹவ் மேட் எனி ஸ்டடியா? எதுக்கு கேட்கறேன்னா, நாளைக்கு சப்போஸ் நான் வந்து உங்ககிட்ட டீலர் ஆக போறேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு தைரியம் வரும், ஓகே உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்ல ஸ்டாண்டிங் இருக்குன்னு. அதுக்கு அந்த அந்த லெவல்ல கேட்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இது இப்போ வந்து ஃபார்மர்ஸ் இப்போ சார் கொஞ்சம் அவேர்னஸ் வருதுங்க சார். பயோ ஃபெர்டிலைசரை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் ஆகி ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க சார். இப்போ நம்ம ஃபார்மர்ஸே இருக்கிறாங்க சார், அவங்களாம் நல்லா வெரி ஹாப்பி சார். மோர் தென் வெரி ஹாப்பி வித் திஸ் அவர் ஃபெர்டிலைசர் சார். ஏன்னா சார் இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் என்ன ஆகுதுன்னா சார், நம்ம நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் லைக் பெஸ்டிசைட் வச்சுக்கோங்க சார், அதிகமாக பெஸ்டிசைட் யூஸ் பண்ணி அந்த இன்செக்ட்ல ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சுங்க சார். இப்போ நமக்கு வந்து கெமிக்கல்ஸ் கொடுத்தாலும் பிளான்ஸ்க்கு வந்து அந்த இன்செக்ட் வந்து அது கேட்கறது இல்லைங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம ஆல் அவுட் வைக்கிறோம் சார் மஸ்கிட்டோக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மேலே ஆல் அவுட் நிற்கிது, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுங்க சார். இப்போ என்ன ஆகுதுன்னா சார், நம்ம இப்போ கெமிக்கல் பெஸ்டிசைட் யூஸ் பண்றப்ப அது ப்ரீடிங் அதிகப்படுத்திடுங்க சார். அதிகப்படுத்தி கண்ட்ரோல், பட் சடனா கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியுங்க சார். பட் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடைக்கிறது இல்லைங்க சார். பட் ஃபார்மர்ஸ் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இது நல்லா கண்ட்ரோல் ஆன உடனே ப்ராப்பரா பண்றாங்க சார். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. இதுதான் உங்களுக்கு ஒரு ஹர்டில்ஸ், ஒரு பிளாக் மாதிரி தெரியுது இல்லையா? தேங்க்யூ. நன்றி ஹியூபர்ட் சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக ஹரிணி ராஜ்குமாரன் அவர்களை பேச அழைக்கிறேன், ப்ளீஸ். சார் வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி நாங்க தேனியில சார் கோவா பிளான்டேஷன் வந்து ஒரு 5 acresல பண்ணிட்டு இருக்கோம். அதுல இப்போ லீவ்ஸ்ல வந்து ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கு சார், ஒரு ப்ரௌன் கலர் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கு. சோ அதனால வந்து பிளான்ட்ஸ்க்கு எதுவும் இஷ்யூவா, இல்ல அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது சார்? இப்போ லீஃப் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னாங்க, பிளான்ட்ஸ்ல லீஃப் ஸ்பாட் இருந்ததுன்னா நம்ம பேசிலஸ் சப்ஸ்டன்ஸ்னு ஒரு மருந்து இருக்குங்க, அது அடிச்சிங்கன்னா அந்த லீஃப் ஸ்பாட் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். அது லீஃப் ஸ்பாட் வரதுனால என்ன ஆகுனா சார், பிளான்ட்ல இருக்க நியூட்ரியன்ட், அதாவது பிளான்ட்டால நியூட்ரியன்ட் அப்ளை பண்ண முடியாதுங்க. இந்த ஸ்பாட் வந்து நியூட்ரியன்ட் லைக் சாயில் இருக்கிற இந்த சன்லைட்டு போட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுங்க. அதுக்கு அது சின்ன ப்ராப்ளம் தாங்க, சரி பண்ணிடலாம். அதை பத்தின டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணிருங்க சார், நான் அது பை பண்ணிக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ் ஹர்னி, தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். அடுத்ததாக காயத்ரி விஷாலி அவர்களை பேச அழைக்கிறேன், ப்ளீஸ். ஹலோ சார். எஸ் ப்ளீஸ். Sir, can you explain me about what is the difference between biopesticide and bioherbicide and their role and function of the plant system? கொஸ்டின் மணி கேளுங்க மேடம். பயோபெஸ்டிசைட் and bioherbicide difference between. இல்ல, அதாவது அவங்க கேட்கிற கேள்வி அவங்க தெளிவா தான் கேட்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பயோபெஸ்டிசைட் அப்படிங்கிறது பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்குள்ள இயற்கை முறையில, அதாவது உயிரியல் பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு நாம சொல்லலாம். அதே மாதிரி பயோ வீடிசைட் அப்படின்னா ஒரு சில வீடிசைட், பயோ வீடிசைட்ஸ் இருக்குது, மூலிகைகள்ல செய்யற வீடிசைட்ஸ் இருக்குது. பட் அந்த ப்ராடக்ட்ஸ் அவர் பண்ணல. சோ அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். பயோ பெஸ்டிசைட் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தும், பயோ வீடிசைடுங்கிறது வீட்ஸை கட்டுப்படுத்தும். அவ்வளவுதான். தேங்க்யூ மேடம். எனி அதர் கொஸ்டின்? காயத்ரி. சார், பயோ பெஸ்டிசைடோட ரோல் வந்து எந்த அளவுக்கு வந்து சாயில்ல அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதாவது எந்த அளவுக்கு அத சாயில் மைக்ரோ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்? ஆக்சுவலாங்க பயோ பெஸ்டிசைடு வந்துங்க நம்ம சாயில்ல இல்லைங்க, பயோ பெஸ்டிசைடு வந்து லீஃப்ல தான் கொடுப்பாங்க. அது வந்து ஃபோலியர் ஸ்ப்ரேங்க. இப்போ நீங்க பயோ கண்ட்ரோல் தான் சாயில்ல இருக்கும், பயோ பெஸ்டிசைடு வந்து நம்ம பூச்சிக்காக அடிக்கிறோம், அப்படிங்கிற ஸ்ப்ரே பண்ணுவோம். அதோட ரோல் வந்து லீஃப், அந்த ஸ்டெங்க், அந்த ஏரியால தான் இருக்குங்க மேஜரா. நம்ம வந்து நீங்க கேட்ட மாதிரி சாயில் ஏதாவது எஃபெக்ட்ஸ் இல்னஸ் வந்து இருக்குதா, அஃபெக்ட் பண்ணுதா பெஸ்டிசைட் அடிக்கிறனால, பிளான்ட்ஸ் அடிக்கிறனால? இதுல ஒரு பெரிய பாதிப்பு இல்ல மேடம். நீங்க கெமிக்கல் கம்பேர் பண்றப்ப இதுல ஒரு பெரிய பாதிப்பு.
இப்போ நீங்க சாயில ரோல் கேட்டீங்க. இப்போ சாயில தான் இது இப்போ எறும்பு வருதுன்னா நம்ம பயோபெஸ்டைட் சாயில அடிக்கலாம். தென் கரையான் இருக்குன்னா அடிக்கலாம். அது ஜஸ்ட் கில் பண்ணும். அதான் அதான் மெடிசனல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்டுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்றீங்களா பயோ பெஸ்டிசைட்ஸ்ல? ஸ்பெசிஃபிக்கா இந்த பிளான்ட்டுக்கு அப்படி எதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ பெப்பர்ல பாத்தீங்கன்னா மேடம் அந்த வில்ட் ப்ராப்ளம் வருங்க. அதுக்கு வந்து நம்ம மேஜரா வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் சூடோமோனஸ் ட்ரைகோடர்மா யூஸ் பண்ணோம். பெஸ்டிசைட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மீலி பக், தென் சக்கிங் பெஸ்ட், மைட்ஸ், அது மாதிரி வெட்டிசிலியம் லக்கானி, பெரிய பேசியானா யூஸ் பண்ணுவோம். பெப்பர்ல மேஜரா வந்துங்க ஆர்கானிக் ஃபார்மிங்ல போனது ரிசல்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு பெப்பர்ல. ஆமா, மெயினா பெப்பர். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ காயத்ரி, தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். அடுத்ததாக டாக்டர் சொர்ணமுகி அவர்களை பேச அழைக்கிறேன். சொர்ணமுகி டாக்டர் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், உங்களை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க क्वेश्चन கேட்கலாம். சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் சார். வெரி குட், சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து நான் மஸ்க்மெலன் வந்து க்ரோ பண்றோம் சார் நாங்க. என்ன மேடம்? சார் மஸ்க்மெலன். ஓகே ஓகே. சோ அதுல வந்து அந்த இன்செக்ட்ஸ் வந்துட்டு அதுல ஹோல் போட்டுட்டு அதுல இருந்து ஃபுல்லா உள்ள இருந்து எல்லாமே வந்துருதுங்க சார். ஃப்ரூட் எல்லாமே அதோட ஜூஸ் எல்லாம் வெளியில வந்துருதுங்க சார். அந்த எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்க சார்? ஆக்சுவலாங்க இது வந்து ஃப்ரூட் போர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே என்ன சார். ஆகுனா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஃப்ளவரிங் வரப்பே வந்து எக்ஸ் இன்செக்ட் வந்து எக்ஸ் வந்து ஃப்ளவர்ல லே பண்ணிருங்க. ஓகே சார். நம்ம வந்து அது அப்போ க்ரோ ஆகி பழத்துல இருந்து வெளியே வரப்பதான் நமக்கு தெரியுங்க. அதுக்கு நம்ம வந்து ஃப்ளவரிங் அப்பயே வந்து பயோ பெஸ்டிசைட்ஸ், வெட்டிசிலியம் லக்கானி, பெவேரியா பேசியானா, பேஸ்லெஸ் தூங்கன்சிஸ் ஈச் 50 to 100 ml per 10 liter மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த ஃப்ரூட் வந்து ஒன்ஸ் க்ரோ ஆனோடனே அதோட வெயிட் வந்து புல் பண்ணுதுங்க சார் கீழே. சோ அது எப்படிங்க சார்? அது என்ன மாதிரி க்ரீப்பர் வந்து என்ன மாதிரி க்ரோ பண்ணலாங்க சார்? எப்படி டைப் பண்ணலாம் அந்த மாதிரி? நம்ம ஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணி அதுக்கு சப்போர்ட் கொடுக்கலாங்க சார். அது என்ன சப்போர்ட் கொடுத்தாலுமே அந்த ஃப்ரூட் வந்து க்ரோ ஆக கீழே விழுந்துருதுங்க சார், நல்லா ரைப் ஆகுறதுக்குள்ளேயே. ஆக்சுவலா ஒயின் மாதிரி தான் வருங்க. ஓகே. அது நீங்க ஃப்ளோர்ல விட்டாலே கொஞ்சம் கரெக்டா வந்துருது. இந்த ப்ராப்ளம் ஃப்ளோர்ல விடுறது ஒண்ணுதான் பண்ண முடியுமாங்க சார்? அது எதுவும் நம்ம வந்து க்ரீப்பர் மாதிரி கொண்டு போக முடியாதுங்களா? க்ரீப்பர் மாதிரி கொண்டு போனா ஓரளவுக்கு மேல வெயிட் தாங்காது. அதுதாங்க சார். சரிங்க சார். ஆமா, வெயிட் தான் மேஜர். ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் சொர்ணமுகி, தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் சார் வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சார் ப்ளீஸ். சார் அனைவருக்கும் வணக்கம். தொழில் முனைவராக நம்முடைய குழுவில் அன்னைக்கு வந்து பார்த்தா மக்கள் கூட்டம் கடமை தாங்க முடியல. குற்றால கூட்டம் மாதிரி வந்துட்டாங்க. சாருடைய சேவை பாராட்டுறோம். அவரு ராஜபாளையத்துக்காரர் சொல்றாரு வேற, அவர் படிச்சதெல்லாம் வந்து இங்க படிச்சேங்கிறாரு. கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இட் இஸ் வெரி குட் காம்படேட்டிவ் வேர்ல்டு. ஏன்னாச்சுன்னா முந்திலாம் வந்து கெமிக்கல் வைக்க தான் கஷ்டப்படுவாங்க. இப்போ ஆர்கானிக் மணியில் வைக்கிறதுக்கு நிறைய ரெஸ்ட் வந்துருச்சு. சார் நீங்க உங்க ப்ராடக்ட்ல வந்து எப்படி சஜஷன் சொல்ல முடியும் ப்ராக்டிகலா? நீங்க இந்த மேடம் கேட்டாங்க இல்லையா, அது ஒரு பாடு பிள்ளை சொல்லுவாங்களே, பழகி சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து யூ ஹேவ் டு கீப் ஆல்சோ அலாங் வித் ஆர்கானிக் இன்புட்ஸ் கைண்ட்லி மேக் ஏ ப்ரொவிஷன் ஃபார் தீஸ் ஆர் ஃபெர்மெண்டர்ஸ் ஆல்சோ. தேர் ஆல்சோ கமிங் அட் ஆர்கானிக் ஃபார்மிங் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஏன்னா அது நம்பர் ஒன்ல கேட்டாங்க மார்க்கெட் ஷேர் நாங்களா யார் எங்க வைக்கிறான்னு டேட்டா பேஸே கிடையாது எங்கேயுமே ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங். ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டா, பிகாஸ் இட் இஸ் a product under coming under organic farming packages, list of organic farmers are available. So நீ எவர் டிஸ்ட்ரிக்ட் டிஎன் வாஸ் ஆர்கனைசேஷன்ல போனா வெப்சைட் போனா கிடைச்சிருவாங்க. ஸோ அந்த ஃபார்மர்ஸ் எம்பவர் பண்ணி ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவா பாக்குற போது ஆல் த்ரூ த கிராப்பிங் பீரியட்ல வி ஹேவ் டு ஃபாலோ ஆல் த பேக்கேஜ் ஆர்கானிக் பிராக்டிசஸ், எஸ்பெஷலி த ஆர்கானிக் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பிஃபோர் த கிராப் கல்டிவேஷன். அப்படிதான் என்னோட கான்செப்ட். ஸோ இம்யூனிட்டி பில்டிங்ல வெரி இம்பார்ட்டன்டா வந்து வி கேன் யூஸ் ஆல்சோ நேம் கேக். நீங்க அதை சப்ளை பண்ணணும், வேற வழி இல்லை. ஏன்னா இஃப் யூ டேக் இட் அஸ் எ சேலஞ்ச் ஃபார் மீட்டிங் த ஃபார்மர்ஸ் டிமாண்ட்னாக்கா எதெல்லாம் அவைலபிள் இல்லையோ அதுக்கப்புறம் வி மேக் இட் அவைலபிள் எதர் த்ரூ கான்டாக்ட்ஸ் ஆர் த்ரூ கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அவங்க அவைலபிலிட்டி வச்சுட்டனாலே நான் ஸ்டார்ட் ப்ராக்டிஸ். இன்னைக்கு கவர்மெண்ட்ல நிறைய நாங்கள் கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனா அது சூடோமோனஸ் கடைபிடிச்சு வச்சுட்டு அடுத்த வந்து we are going for business சொன்னாங்க. இப்ப நிறைய வந்து we are making also revolutionary attempts தான். Volumes are given. ஆனா ப்ரொஃபஷனலா வந்து ஹேண்டில் பண்றது போது நமக்கு நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் அலோட் cannot supply. இது ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கனால ஸோ ஒரு அங்கங்க உள்ள இடங்கள்ல நம்ம வந்து அது ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்ஸை கிளப்பிங் பண்ணி குரூப்பிங் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்க ஆல் அட்டர் 1 உட்கார வச்சு ஒரு பிஃபோர் த கிராப்பிங் ப்ரோக்ராமே வந்து we have to conduct a session or some of the practices. அது நம்ம வந்து அப்டேட் பண்றதையும் கிளியரா சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் எடுத்தோடனே பாக்கிட்ட பார்த்து ஐயோ வேலை இவ்வளவு இருக்கேன் வச்சு வைக்கிற பழக்கம் தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா ஃபார்மர்ஸுடைய மைண்ட் செட் வந்து
அது சார் சொன்ன மாதிரி சார் ஆரம்பிச்சுனாங்க சார் கல்சார் சார் சார் எனக்கு உடனே வரணும் ரிசல்ட் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம சாயிலில் உள்ள மைக்ரோஃப்ளோராவுடைய காம்படிட்டிவ் என்வரன்மெண்ட்ல நம்ம பெனிஃபிஷியல் இன்செக்ட், பெனிஃபிஷியல் ஆர்கனிசம்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ற போது நேச்சுரலாக அதுக்குன்னு சில விதமான சேலஞ்சஸ் இருக்குது. ஒன்றுல தென்னையில கருந்தளி புழுக்கு விட்டோம், நிறைய கொடுத்தோம், எல்லாத்தையும் வச்சு நம்மள நிறைய இடத்துல நிறைய பொருள் இருக்குது. அது யூட்டிலைஸ் பண்ண உடனே பெஸ்ட் ஃபுல்லாக சாப்பிட்றோம், அது வந்து ஃபுட் இருக்காது, அதுலேயே செத்து போயிடும். அவர் பக்கத்து காட்டில் வந்து கெமிக்கல் வச்சாங்கன்னா அது என்டையர் பாப்புலேஷன் டைஸ் வெரி பேட்லி. ஸோ இந்த ஹனிபி மாதிரி அதுவும் ரொம்ப அருமையாக சென்சிட்டிவ் ஆக்டிவ் வெரி வெரி டைனமிக். பொள்ளாச்சி நிறைய நான் வச்சிருந்தோம், இங்கே கூட கோயம்புத்தூர்லையும் கிடையாது லேப் இருந்துச்சு. இந்த மாதிரி கரும்புக்குள்ள இடைக்கணப்புக்கும் வச்சிருந்தோம். ஸோ லாங் ரன்ல சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த பேக்கேஜஸ் வந்து செய்யறதுக்கு கண்டிப்பாக கண்டினியூஸா அந்த ஃபார்மர்ஸ் யூஸ் வேணும். இப்போ நீங்க வந்து டிமாண்ட் பண்ண மாதிரி ப்ரொவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ராடக்ட் ரிஸ்க் என்னன்னா லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட்டுக்கலாம். அப்போ அட்வான்ஸாகவே பிளானிங் பண்ணி ஒரு ஏரியாவை டெரிட்டரி மார்க் பண்ணி கஸ்டமர் பேஸ் டெவலப் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நீட்ஸ் அசஸ் பண்ணி when you start the production along with the cropping season as well as demand இதெல்லாம் பண்ணுற போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து இப்போ நீங்க வந்து தேனியில பார்த்தீங்கன்னா அங்கேயோட நிறைய பேர் இருக்காங்க ஆர்கானிக் ஃபார்மர்ஸ். சரி, ஏன்னா அந்த ஆர்கானிக் ஃபார்ம் சொல்லக்கூடிய பாதி பேர் மருந்து அடிக்காதான் ஆர்கானிக் சொல்லிருக்காங்க. இது பெரிய கன்ஃபியூஷன் நம்ம சொசைட்டி. அது கெமிக்கல் அடிக்க மாட்டேன், உரம் போட மாட்டேன்னா அது ஆர்கானிக் ஃபார்ம் சொல்றாங்க. பட் ரியலி இட் இஸ் நாட் ஆர்கானிக் ஃபார்ம். ஏன்னா அது ரொம்ப அன்எக்கனாமிக் ஃபார்ம் என்ன பண்ணுறீங்க, அது தான் தோன்றி வேணாம்னு நான் சொல்லுவேன் தமிழ் வார்த்தையில. ஸோ இஷ்டம் போல செய்ய முடியாதுங்க. சார் ஆர்கானிக் வந்து அப்படி இன்ஆர்கானிக் மாற்றேன் சார், கொஞ்சம் உரம் போட்டேன் சார் வந்து சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேக்கேஜ்லயே அதே சொல்றோம் நம்ம we have to follow this and that சொல்றோம். ஸோ நிறைய பேக்கேஜ் இன்னும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், மைல்ஸுக்கு தான் அது. ஸோ உங்களை அட்டெம்ப்ட் நான் பாராட்டுறேன், இன்னும் நிறைய இடத்துக்கு கொடுக்கலாம். நீங்க நிறைய வந்து அப்ப உங்களுக்கு வந்து இவர் தெரியுமா தெரியல, அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்கானிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்றவங்களும் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு நீங்களாம் ஒரு லிமிட் பண்ணி ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணி எந்த மாதிரி ப்ராடக்ட் என்னங்க பார்த்து பண்ணணும். மேலே வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து குவாலிட்டி அசஸ்மெண்ட்ல அந்த மைக்ரோஃப்ளோரா வந்து எவ்வளவு இருக்குது அந்த ஒரு கான்டெமெண்ட் இதை வந்து நம்ம இது பண்ணிட்டு வயபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் நம்ம வந்து அப்படி எப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு வித்வுட் எனி மெர்சி வி கெட் ரிஜெக்ட் த ஸ்டாக் இஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் கம். இது மெயினான பாயிண்ட். ஏன்னா வந்து சொசைட்டில வந்து நம்ம வந்து முக்கியமா வந்து பாப்புலேஷன் கம்மியாக போன கொடுக்கலாம் கூட சொல்லி நிறைய இடத்துல நம்ம வந்து கூட போடுங்க நம்ம அந்த மாதிரிலாம் ப்ராக்டிகல் இல்லை. அங்கே வந்து ஆர்கானிக் கண்டிங்களா சாயில் எந்த மைக்ரோ ஆர்கனிசமும் டெவலப் ஆகாது. அசஸ்பெண்ட் போடணும், there should be a need for இந்த டெவலப்மெண்ட் ஃபார் தட் இன் த சாயில். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒருங்கிணைந்த உரை சொல்லி கான்செப்ட்ல ஒரு ஏக்கர் அடிக்கடி லோன் போட சொல்றோம். ஸோ நீங்க அதையும் ரெக்கார்ட் பண்ணலாம், அதுக்கும் அடிக்கடி கொடுக்கலாம். ஏன்னா வந்து இறங்கிட்டீங்க பெரிய புலிவால் பிடிச்ச அது மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது வந்து நேச்சுரல் சேலஞ்ச் அது. ஆனால் இட் இஸ் தி ஒன்லி திங் ஃபார் தி சொல்யூஷன் ஃபார் எவரி ஃபார்ம் டெவலப்மெண்ட். நீங்க வந்து காஸ்ட் பெனிஃபிட் பார்க்கறத விட சோசியல் பெனிஃபிட் பார்க்கறதுல நம்ம வந்து ப்ரியாரிட்டி செக்டர் ஃபர்ஸ்ட் இது வரப்போகுது. அடுத்தடுத்து வரதுக்கு சப்சிடி கொடுக்க பேசிட்டு இருக்காங்க, வந்துருது. ஸோ வெர்மி யூனிட்டும் வெர்மி கம்போஸ்ட் நீங்க வந்து சைட்லேயே கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணி லிங்க் பண்ணலாம். என்ன இப்போ லிங்க் சர்வீஸ் நிறைய போயிட்டு இருக்காங்க, எல்லா மேஸ் எல்லாம் வந்து பயங்கர சம்பாதிச்சு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பஞ்சகாவியா 3 கேன் வச்சுட்டு 5000 போடுறான் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கேன்ல விட்டு பஞ்சகாவியா. ஸோ அந்த பஞ்சகாவியா ஆல்சோ கேன் பி இன்ட்ரோடியூஸ் இன் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட். ஸோ உங்களுடைய லிஸ்ட் வாஸ்டா இருந்தா கூட ஆல் ஆர் வெரி குட். ஆனால் சார்ஜ் வந்து காட்டுக்கெல்லாம் வந்து போர்டில் வைக்கிறது 25 டெக்னாலஜி இருக்கு, கரெக்டாக செய்ய வேண்டிய டெக்னாலஜிஸ். ஸோ அந்த வெரைட்டி சூட்டபிள் ஃபார் தி சீசனாலிட்டி, அப்புறம் அந்த சாயில் உள்ள அந்த இது வந்து டெவலப்மெண்ட் ஆகும். கீழே விட்ட இதெல்லாம் போர்ட்ஸ் எல்லாம் பொறுக்கிறது மேடம் கட்டாங்க அர்பனிக் இல்லை அடியில் பார்க்கப்பட்ட வைக்கணும் மேடம் அந்த பழத்துக்கு மஸ்ட் நினைக்கலாம். ஸோ அந்த வெயிட் வந்து கீழே வந்து பாடு முன்னாலே வந்து பிஞ்சிலே வந்துடும். ஸோ பக்கத்து காடுகளில் எங்கேயாச்சும் வீர்க்கங்கா பள்ளங்கா பந்தல கண்டிப்பா அங்கேருந்து கூட்டங்களும் வந்துடும். ஸோ அது இட் இஸ் ரிக்வயரிங் காம்பாக்ட் ஏரியா ஐடென்டிஃபைங் த டெக்னாலஜிஸ் அண்ட் கிவிங் டு ஃபார்மர்ஸ். அது வந்து முக்கியமான ஒரு தேவையா இருக்கு இந்த ஆர்கானிக் கரெக்டாக வேலை செய்யறதுக்கு. அது வந்து இப்போ சாயில போடக்கூடிய எல்லாமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா வி கேன் ஹேவ் எ வெரி குட் அசஸ்மெண்ட். சார் கேட்டகரிக்கு சொல்லலாம், எஃபெக்டிவ் ரிசல்ட் பார்க்கலாம். எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் அது சிச்சுவேஷன் தான், கிளைமேட் மாறிச்சு மழை பெஞ்சு எல்லாமே தேர்வும் சேஞ்சஸ் ஆல்சோ. ஸோ நம்ம இருந்தாலும் வந்து சாயில போட்ட ஒரு நல்ல ஆர்கானிக் இன்புட் டெஃபினெட்லி இட் ஹெல்ப் ஃபார் ஃபார்மர்ஸ் அட்லீஸ்ட் இந்த நியர் ஃபியூச்சர் ஆல்சோ. அதனால வந்து பண்ணலாம். ஸோ ஐ அப்ரிஷியேட் ஒரு ஆல் சின்சியரிட்டி இருந்தது. நீங்க தான் லோன் எவ்வளோ சொல்லுங்க, ஒரு கிராஜுவேட் எவ்வளோ ஒரு கடை போனால் எவ்வளோ சொல்லுங்க. கமர்ஷியல் பாயிண்ட்ஸ் சில பேர் இன்ட்ரெஸ்ட் அதுவும் இருக்கு, நிறைய பேருக்கு கிராஜுவேட்ஸ் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் தி ப்ராக்ரஸ் இந்த கமர்ஷியல் வேர்ல்டு. டிஎன்ஐ வைக்கிறோம், ஏவிஎம் வைக்கிறோம், அண்ணன் வைக்கிறது வந்தாச்சு, கார்ட்லாம் கொடுத்தா டிஎன்ஐல ஃபேமஸா நிறைய இடத்துல வந்து அதோடைய ப்ராடக்ட் வந்து விற்கணும் ஆசைப்படுறோம் எல்லாருமே. அது என்னன்னா இட் இஸ் ப்ராடக்ட் விச் இஸ் டோட்டலி அந்த மோட்டிவேஷன் பேஸ்டு சப்ளை, அப்படிதான் பண்ண முடியும். ஸோ வாய்ப்புக்கு நன்றி சார். இந்த டவுட்லாம் இல்லை, ஐ அப்ரிஷியேட் ஒரு ஆல் யூர் சின்சியர் அட்டெம்ப்ட்ஸ். நான் 20 இயர்ஸ் பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இப்போதான் டெக்கப் ஆயிருக்கு. மெயினாக வந்து கோஆபரேட் பேஸ்ட் நீங்க பிளான் போடுங்க, பேக்கேஜ் கிட்ட மாதிரி கிராப் பண்ணி போடுங்க. ஸ்பெசிஃபிக்கா பேசுறது கூட இல்லாத மேக் இட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அது பிரச்சனை. எல்லாருமே பிசினஸ் ஃபீல்ட்ல வந்து சர்வீசிங் சரி தான், காமனாக தான் இருக்கு. ஸோ எங்க இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் தான் சிபிஎல் சரி. இந்த லைசன்ஸ் ஒர்க் போனா அந்த காம்பேட் அது ஏரியா ஆர்கானிக் ஃபார்ம் பக்கம் டெவலப் பண்ணலாம். ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் வெரி ஹை, வெரி வெரி கிரேட் பிரைஸ் கேன் பி கிவன் இன் தி லாங் ரன். அதனால நம்ம அந்த ஒரு டெரிட்டரியை மார்க் பண்ணி வி ஹேவ் டு வொர்க் ஆன் திஸ் என்னோட சஜஷன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. அதாவது சார் சொன்ன மாதிரி அதுல முக்கியமா எனக்கு ஒரு இது பட்டுது. அதாவது அவங்க ஃபெரோமோன் ட்ராப் எல்லாம் யூஸ் பண்ண சொல்றேன்னு சொன்னாங்க. ஜெனரலா வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அல்லது
இந்த மாதிரி பயோ ப்ராடக்ட்ஸ் பண்றவங்க எல்லாமே அந்த ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் உற்பத்தி பண்ணுவாங்க. அதே தான் ரீட்டைல் பாயிண்ட்லயே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ரீட்டைல் பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா சந்தோஷ்? நம்ம டைரக்ட் சப்ளை தான் சார். டைரக்ட் சப்ளை ரீட்டைல் மட்டும் பாயிண்ட் தான் பண்றீங்க. சோ ஓகே, ஆமா. பட் வாட் எவர் இட் இஸ், நான் எதுக்காக ஒரு ரீட்டைல் பாயிண்ட்டும் உங்க கையில இருந்ததுன்னா அது உங்களோட, அதாவது ஃபார்மர்ஸோட தேவையை அசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுலயே நீங்க சார் சொன்ன மாதிரி ஃபெரோமோன் ட்ராப்ஸும் வச்சிருந்தாங்க. அதாவது ஃபார்மர்ஸ் உங்களை தேடி வர்றவங்க எல்லாருமே நான் கெமிக்கல் யூஸுக்காகத்தான் வருவாங்க இல்லையா? சோ அப்படிப்பட்ட பட்சத்துல நான் கெமிக்கல், அதாவது கெமிக்கல் இல்லாத, ரசாயனம் இல்லாத அனைத்து பொருட்களும் அங்க கிடைக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பிசினஸுக்கு உதவியாக இருக்குங்கிறதா என்னோட கருத்தும். குறிப்பாக இது ஃபெரோமோன் ட்ராப், அதே போல ஸ்டிக்கி ட்ராப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டிக்கி ட்ராப்ஸ் இஸ் கெய்னிங் மொமெண்டம். அதே மாதிரி சோலார் இவை எல்லாமே நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷனா இருக்கு. கண்டிப்பா சார், அது இன்க்ளூட் பண்ணிடுறோம் சார். அப்புறம் நம்ம வெர்மி கம்போஸ்ட் பண்றோம் சார். ஓகே, எஸ் எஸ், வெர்மி கம்போஸ்ட் பண்றது எனக்கு தெரியும். எஸ், ஓகே சார் கேட்டிருந்தனால என்ரிச்ட் வெர்மி கம்போஸ்டே பண்றோம் சார். நம்ம எஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்றோம். நன்றி சந்தோஷ். அடுத்ததாக ஆர்சி நூட்டி அவர்களை பேச அழைக்கிறேன் சார், ப்ளீஸ். சார், 2 டவுட்டுங்க சார். ஒன்னு வந்துட்டு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இப்ப எங்களுக்கு ரூல்ஸே வந்துட்டு ஆர்கானிக் ஏதாவது வெளியிருந்து பொருள் உள்ள வந்தாலோ உள்ளது கொண்டு போனாலோ நாங்க வந்து அவங்க அந்த டீட்டெயில்ஸ் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரோம் டெய்லி. அப்போ ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா ஒண்ணு, நீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது. 2வது வந்துட்டு இப்போ வந்துட்டு நுண்ணுயிர்கள் வந்து நம்ம கொடுக்குறோம், தோட்டத்துக்குள்ளேயே மண்ணிலேயே நுண்ணுயிர்கள் இருக்கு. பட் நீங்க கொடுக்குற நுண்ணுயிர்களும் எங்க இருக்கிற இப்போ ஜீவாமிர்தம் போட்டோம்னு சொன்னோம்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண் எடுத்து அதுல கலந்து போடுறோம், ஏன்னா அந்த நுண்ணுயிர்கள் சேர்ந்துக்கணும்ட்டு. அப்போ நீங்க கொடுக்குற நுண்ணுயிர்களும் எங்க தோட்டத்தில் இருக்கிற நுண்ணுயிர்களும் சேர்ந்து வருமா, அதுக்குள்ள வந்து ஒத்து வராம அது பயன்படாம இருக்குமா அப்படிங்கறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. சொல்லுங்க சார். சந்தோஷம் சார். இப்ப நம்ம ப்ராடக்ட்ஸே வந்து சார் சாயில் இருக்கிற பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுத்து தான் நம்ம லேப்ல கல்ச்சர் பண்றோம் சார். இப்போ வந்து நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாயில்ல இருக்கிறது தான் சார். என்ன ஆச்சுன்னா சார், நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு சார். இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சார். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம கல்ச்சர் பண்ணி கொடுக்குறோம் சார். கொடுக்கறதுனால இப்போ பிளான்ட்டுக்கு பெனிஃபிட் தான் சார். தென் பஞ்சகாவியா நீங்க சொல்றீங்க சார், பஞ்சகாவியா இது வந்து எதோன்னு கேட்டீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க சார். இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் இது மிக்ஸ் பண்ணாம தனித்தனியா கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது சார். இல்ல, அதாவது ஜீவாமிர்தம் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்கா ஒண்ணு. 2வது வந்துட்டு ஜீவாமிர்தத்துக்கு தோட்ட மண் எடுத்து போடுறோம், அந்த நுண்ணுயிர்கள் வந்து சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற வேண்டி. அப்ப தோட்டத்துல இருக்கிற நுண்ணுயிரும் நீங்க கொடுக்கறது சேர்ந்துக்குமா, அல்லது வேற நுண்ணுயிர்களா, அல்லது 2 ஒண்ணு தானா, அல்லது அது ஒண்ணா மாறிக்குமா அப்படிங்கிறது. ஆக்சுவலா சார், நீங்க நுண்ணுயிர் போடுறீங்க, பட் கொஞ்சம் சாயில் எடுத்து போடுறதுல அதுல இருக்கிற மைக்ரோ கண்டென்ட் தான் இருக்கும் சார். பட் நாங்க என்ன பண்ணுவோம் சார், இது இப்ப சாயில இருந்து நுண்ணுயிரி எடுத்து அதை கல்ச்சர் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் பெருக்கி கொடுக்குறோம் சார் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப சாயில போய் அதிகமா சீக்கிரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சார். அதுதான் நம்மளோட. அடுத்ததாக திரு பொன்ராஜ் அவர்கள் திருநெல்வேலியில இருந்து பேசுறாங்க. பொன்ராஜ் சார், ப்ளீஸ். கேக்குதா? கேக்குது சார். சார், இந்த இங்க சொந்தக்கார ஒரு அம்மா ஒரு ஆர்கானிக் பண்றாரு. ஆனா அவங்க குவாலிட்டி வந்து பார்த்தா வெளியே கம்ப்ளீட்டா எல்லாம் சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா ப்ராடக்ட் மற்ற இன்னார்கான் கூட கம்பீட் பண்ண முடியல. அதே விட குறைவா கேட்கறாங்க. ஆனா காஸ்ட் இவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகம். ஆனா மக்கள் ப்ரிஃபர் பண்றது, உதாரணமா தர்பூசணி எடுத்துக்கோங்க, நம்ம நெல்லிக்காயெல்லாம் எடுத்துக்கோங்க. அதை மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றவன் அதே விலைக்கு கேட்கறான், இல்லை அளவு கம்மியா கேட்கறான். ஏன்னா அவங்க அந்த ஷேப்பு ஷைனிங் எல்லாம் இன்னார்கான் மாதிரி வர்றது இல்லை அவங்களோட இது. அது என்ன காரணமா இருக்கும்? ஏன் அதே மாதிரி ஈக்குவலா கொண்டு வர முடியாதான் நம்மளால? இது ஒன்று மட்டும் தான் ஐ வாண்ட் டு கொண்டு வரலாமே சார். சார், ஒரு செகண்ட் சந்தோஷ், ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதுக்கு ஒரு சின்ன பதில் சொல்றேன். சார் கேட்ட மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து மார்க்கெட் இல்லைங்கிறது சொல்ல முடியாது சார். ஒரு சில இடங்கள்ல அது அந்த சரியான நாலேஜ் இல்லாத இடங்கள்ல அப்படி இருக்கலாம். இல்லாம வந்து பேடி முதற்கொண்டு பல்வேறு காய்கறிகள் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறது தெரிந்தால் அந்த விவசாயிகளை தேடி போய் வாங்குறாங்க. எனக்கெல்லாம் இந்த திருவண்ணாமலை
கடலூர் மாவட்டங்கள்ல சில கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. அங்கெல்லாம் நல்ல பிரீமியம் காஸ்ட்டுக்கு போறதா சொல்றாங்க. அந்த ஃபார்மர்ஸை தேடி போய் வாங்கிட்டு வர்றாங்க. சுவாக மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு வருகிறாங்க. ஸ்லோ பேஸ்ல வருது. அதான் பாஸ், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார், Thank you, தேங்க்யூ சார், Thank you, தேங்க்யூ, thank you. தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக திரு சந்திரபிரபு பேச வந்திருக்கிறாரு. சந்திரபிரபு ப்ளீஸ். சார் வணக்கம், நான் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க. வணக்கம் சார். இன்னைக்கு நான் சந்தோஷ் சாரோட ப்ராடக்ட் இன்னைக்கு நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு தான் இப்போ இந்த கால் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து ஒரு 8 இயர்ஸா மேங்கோ வந்து ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல லாஸ்ட் இயர்ல இருந்து தான் இந்த இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து வேற கம்பெனியோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், சூடோமோனஸ் வெர்டிசிலியம் லக்கானி. இந்த வருஷம் சாரோட ப்ராடக்ட் வந்து காஸ்ட் வைஸ் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருந்ததுனால நாங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் சார்கிட்டையும் பேசிட்டு அந்த ப்ராடக்ட் தான் வந்து இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன், சூடோமோனஸ் வெர்டிசிலியம் லக்கானி இதெல்லாம். இப்போ என்னோட டவுட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதை வந்து ஸ்ப்ரே பண்றது வந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம ரெகுலரா ஸ்ப்ரே பண்ணணும்? எதனால கேட்கறேன்னு சார், லாஸ்ட் இயர் வந்து கடைசியா இருந்த மேங்கோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா புழு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன ரீசன்னால அப்படி? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை, கடைசியில வந்து புழு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரே பண்றது ஆரம்பத்துல ஸ்ப்ரே பண்றோம், கடைசியில ஸ்ப்ரே பண்ணாம விட்டுறோம். ஸ்ப்ரே பண்ணாம விடுறதுனால கடைசியில வரக்கூடிய காய்களுக்கு வந்து அந்த புழு வைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம். அதனால இந்த ஸ்ப்ரேவை வந்து நம்ம ரெகுலராகவே வந்து 15 days ஒன்ஸ் பண்ணணுமா இல்லை எப்படி என்னங்கிறது ஒரு சந்தேகம் சார். அது வந்து சார் வந்து சொல்லணும். இப்போ வந்து மெட்டாரைசிங்கிறது என்ன பர்பஸ்க்காக ஸ்ப்ரே பண்ணணும், வெர்டிசிலியம் லக்கானிங்கிறது என்ன பர்பஸ்க்காக ஸ்ப்ரே பண்ணணும், சூடோமோனஸ்ங்கிறது எதுக்காக, டிவேரியா பேசியானிட்டி ஒரு ஷார்ட்டா வந்து சொல்லிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே. இன்னொரு சந்தோஷ். டவுட் இருக்குதுங்க சார். இப்போ சார் வந்து மார்க்கெட் பண்றதுக்கு வந்து அவர் டைரக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, நாங்களே டைரக்டா ஒரு கால் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்ப அதே வந்து ஏதாவது இப்ப நான் வந்து பொள்ளாச்சி சரௌண்டிங் இருக்கிறேன், இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஏதாவது பண்ணி ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவர் ஏதாவது அந்த மாதிரி பிளான் இருந்தாலும் இந்த மாதிரியான பீப்புளை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ சார் இது வந்து அதுக்கு பதில் சொல்லணும் சார். திரு சந்தோஷ் ப்ளீஸ். சார் கேட்ட மாதிரி சார் இப்போ வெட்டிசிலியமோட ரோல் கேட்டாங்க சார். இப்போ நார்மலாக சார் இப்போ ஒரு மாவு பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க சார். மாவு பூச்சி வந்ததுன்னா இப்போ நம்ம மாவு பூச்சிக்கு வெட்டிசிலியம் அடிக்கிறோம் சார். மாவு பூச்சி மட்டும் கிடையாது, சக்கிங் பெஸ்ட்டுக்கு வெட்டிசிலியம் லக்கானி. இப்போ ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணோம், வெட்டிசிலியம் மட்டும் அடிக்கணும்னு பார்த்தோம்னா பத்தாது சார். ஏன்னா வந்து மாவு பூச்சி வரப்ப அதில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுக்கு வந்து மைட்ஸும் வரும் சார் பின்னாடி. அதனால நம்ம வந்து கம்பைண்டாக தான் கொடுக்குறது சார். இப்போ வந்து சக்கிங் பெஸ்ட்டுக்காக வெட்டிசிலியம், பெவேரியா பேசியானா, தென் பேஸ்லெஸ் துணிஞ்சு இந்த 3 கொடுக்குறப்ப சார் என்ன ஆகுதுன்னா, இப்போ இலை புழு, காய் புழு, தென் சக்கிங் பெஸ்ட், மை எல்லாமே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிறதுக்காக தான் நம்ம இன்டெகிரேட்டடாக கொடுக்குறது சார். தென் சார் இன்னொரு டவுட் கேட்டாங்க, தென் பழத்தில் புழு வைக்கிறது கேட்டாங்க சார். சார் பழத்தில் புழு வைக்கிறது மேஜராக ஸ்டார்ட் ஆகுறது சார் ஃப்ளவரிங்கில் சார். நம்ம ஃப்ளவரிங் வந்த உடனே நம்ம வெட்டிசிலியம் லக்கானி, பெவேரியா பேசியானா, பேஸ்லெஸ் துணிஞ்சன்சிஸ், மெட்டாரைசியா இது 4 கொடுத்தோம்னா சார் கம்ப்ளீட்டாக வந்து வண்டு பிரச்சனை, சக்கிங் பெஸ்ட் பிரச்சனை, புழு பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார். இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும்னா சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளவரிங் வந்தோடனே கொடுக்கணும் சார். ஃப்ளவரிங் வந்தோடனே ஒரு 2 டோஸ் கொடுக்கணும் சார், வீக்லி ஒன்ஸ் கொடுத்துருங்க. தென் அப்புறம் காயா மாறினதுக்கப்புறம் ஒரு 2 டோஸ் கொடுக்கணும் சார். தென் காயா மாறினதுக்கப்புறம் காய் வந்து இப்போ வந்து பூலேருந்து பிஞ்சு வரும் சார். பஞ்சு பூ அது வந்து நல்லா காயா மாறுறது, ஃப்ரூட் டிராப்பிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு திரும்ப ஸ்ப்ரே பண்ணணும். 2மே ஸ்ப்ரே பண்ணணும் சார். நியூட்ரியன்ட்டு கொடுக்கணும், பயோ பெஸ்டிசைடு கொடுக்கணும். அதுக்கு ஷெடியூலே இருக்கு சார். சாருக்கு அதை ஷேர் பண்ணி விடுறேங்க. பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கறது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சார். அப்புறம் சார் சூடோமோனஸோட ரோல் கேட்டாங்க. சூடோமோனஸோட ரோல் வந்து சார் ஆன்டிபாடி மாதிரி சார், ஆன்டிபயோட்டிக் மாதிரி சார். இப்போ நமக்கு ஒரு ஊண்டு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெட்டாயில் போட்டு க்ளீன் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம்னா சார், அதில் ஏதாவது பாக்டீரியாஸ், வைரஸ் இது இருந்ததுன்னா கில் பண்ணுறதுக்காக பண்ணுறோம்.
கில் பண்ணி சார். அப்புறம் அந்த இப்போ என்ன ஆகுதுன்னா சார், நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி அது அந்த ரூட்ல வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பூரா போய் சூடோமோனஸ் ரிமூவ் பண்ணி விடுது சார். அதுக்கப்புறம் நம்ம நியூட்ரியன்ட் கொடுக்குறது எதை கொடுத்தாலும் பிளான்ட்ஸ் எடுக்கும் சார். நம்ம இப்போ இந்த சூடோமோனஸை கொடுக்காம மித்த நியூட்ரியன்ட் கொடுத்தோம்னா அதோட எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும் சார். ஏன்னா சார் எனக்குனே வந்து அது அன்பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் உள்ள இருக்கு. அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம எதை கொடுத்தாலும் நல்லா ஒர்க் ஆகும் சார். அதுவும் இப்போ ட்ரைகோடர்மா வந்து வேறு அழுகலுக்காக சார். இது ரெண்டு மெயினாக கொடுக்கும் சார். நன்றி சந்தோஷ். வேற தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக திரு மோகன் பேசுறதுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மோகன் சார் ப்ளீஸ் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். எஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். யா சார், நான் பழனியிலிருந்து பேசுறேங்க சார். எனக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான். நான் வந்து சார் கிட்ட வந்து 6 months வாங்கிட்டு இருக்கேன். இப்போ ஓகே எனக்கு போயிட்டு இருக்கு. ஆனா நான் எல்லாமே அதாவது நான் ரியாக்டிவா பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது பூச்சி வந்ததுக்கு அப்புறம் சாருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பூச்சி வந்திருக்கு, எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு கொடுப்பாரு. மாசத்துக்கு எப்படின்னாலும் ஒரு 10 லிட்டர் பக்கம் வாங்கிட்டு இருக்கேன். என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி பயோ ஃபெர்டிலைசர் ஒரு 200 ரூபாய்க்குள்ள இல்ல ஒரு 2 லிட்டர்ஸ்க்குள்ள, அப்புறம் பயோ பெஸ்டிசைட்ஸ் அதாவது 1 லிட்டரோ 2 லிட்டரோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்க ஒரு வடிவமைத்து, இப்ப நான் கேட்கிற கேள்வி வந்து அதாவது இந்த பெஸ்ட் வராதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அந்த கேள்வி கேட்கிறேன் சார். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஓகே சார். ஷெட்யூல் இருக்கு சார். அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சார். இல்ல ஹலோ. ஓகே சார். இது ஷெட்யூல் வந்து வச்சிருக்கோம் சார். இப்ப பேசிக்கா உங்களுக்கு என்னென்ன சார் நம்ம வாங்கணும்? இப்ப அதை நான் ஒரு ஏக்கர் வச்சிருக்கிறேன், செடிகள் நான் வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ அதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸும் வைக்கணும், அப்புறம் வந்து உங்களுக்கு பயோ பெஸ்டிசைட்ஸும் அதான் இது இப்போ நான் கொடுக்கணும். எனக்கு பேசிக்கா என்ன வாங்கணும்? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இந்த செலவை இதை நான் குறைச்சிட்டேனாலே பேசிக்கா ஒரு 500க்குள்ள முடிஞ்சிருப்பா. நான் ஒரு ஏக்கருக்கு 500 நான் உங்கள்ட்ட வாங்கினேன்னா எனக்கு நீட்டா இருக்கும். அப்புறம் வந்து மீன் அமிலம் மட்டும் நான் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதாவது இந்த ஃபார்முலாவை நான் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய ஒரு இதுலதான் இருக்கு சார். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ உங்களோட கிராப் வந்து கோவா சார். கோவா இப்போ நீங்க பிளான்டிங் பண்றீங்க சார். ஸ்டார்டிங்ல பிளான்டிங் பண்றப்ப சார், பிளான்டிங் பண்றப்பே சார் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா, பேசிலோமைசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம பிளான்டிங் பண்ணும் போதே வந்து அந்த பிட்ல போட்டுரும் சார். தென் வெர்மி கம்போஸ்ட் இது வந்து ஸ்டார்டிங்ல இது போதும் சார். தென் நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அசோஸ்பைரிலம், பாஸ்போர் பாக்டீரியா இதெல்லாம் வந்து ஈச் வந்து லைக் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 10 ml சார் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பிட்ல ஊற்றி நம்ம பிளான்டிங் பண்ணிடுறோம் சார். தென் அப்புறம் வந்து ஒரு 2 to 3 months வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் வந்து இப்போ தைவான் பிங்க் வச்சுருந்தீங்க சார், அது வந்து சீக்கிரமாகவே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சார், ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆன அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னா வெட்டிசிலியம் லக்கானி, பெவரியா பேசியானா, மெட்டாரைசியம், பேஸ்லெஸ் இது 4 சார். இது 4 இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சக்கிங் பெஸ்ட்டு, தென் அந்த இலைப்புழு, தென் வண்டு தொல்லைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். தென் நீங்கள் மாதம் கொடுக்க வேண்டியது சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா சார். அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி சார். உங்களுக்கு ஏதாவது இப்போ வந்து நம்ம உடம்புல எப்படி சார் ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகுது, அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது பெரிய லெவலில் ஆகப்படாமல் சூடோமோனஸ் ஒர்க் பண்ணும் சார். தென் நம்ம நியூட்ரியன் ஷெடியூல் வந்து 6 months ஒன்ஸ் கொடுக்கலாம் சார். தென் இப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் ஷெடியூலும் இருக்குது சார். வீக்லி ஒன்ஸ் என்னென்ன கொடுக்கலாம், இதுதான் வந்து 6 months மேலே சொல்கிறேன் சார். நான் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வீக்லி ஷெடியூல் இருக்குது சார். அதை ஃபாலோ பண்ணலாம் சார். பண்ணீங்கன்னா நல்லது சொல்கிறேன். சரிங்க சார். அமௌண்ட்டும் சொல்லிடுங்க சார். அதாவது வீக்லி, அதாவது மந்த்லி 6 months, அப்புறம் வந்து அதாவது வந்து இயர்லி சொன்னீங்கல்ல. ஏன்னா உங்க பெர் ஏக்கருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேட்டிவா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருவாங்க. இப்ப எப்படின்னா அந்த பணம் செலவு, அதாவது வந்து நான் வந்து ரியாக்டிவா இருக்கிறதுனால இப்ப நிறைய பணத்தை வந்து இப்ப பெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது பண்றது வேணாம். நான் பண்ற தப்ப மத்தவங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த பேக்கேஜை கொண்டு வர சொல்றேன். அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி மத்த எல்லா விவசாயத்துக்கும் இருக்கணும். பிளஸ் நம்ம வந்து மீன் அமிலம் வந்து கொடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலாவை நீங்களே மேக்கப் பண்ணுங்க. அது என்னுடைய ரெக்வஸ்ட். ஃபார்முலா இருக்கு சார், நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். ஓகே சார்.
தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஃபார் மை டைம். தேங்க்யூ மிஸ்டர் மோகன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக திரு ஷியாம் பேச வந்திருக்கிறாரு. மிஸ்டர் ஷியாம் ப்ளீஸ். ஹலோ, நான் ராஜபாளையம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நம்ம வீட்ல 1 சென்ட் பேலன் லேண்ட் இருக்கு. அதான் என்ன கிராப் போட்டா வளரும்? நம்ம உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் ட்ரீஸ் வேணா ஃப்ரூட்ஸ், ஏன்னா வெட் சைட்னால எல்லாமே வருங்க. நிலத்தை ஒரு வல்லுநரை அழைத்து கொண்டு உங்க நிலத்தை காமிங்க. அதை பார்த்துட்டு அவங்க சாயில் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த மண் வாகு எல்லாம் பார்த்து கொண்டு அதன் பிறகு அவங்க வந்து சரியான ஒரு பரிந்துரை வழங்க இயலும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக திரு நாககுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஓன் ஃபார்ம் வந்து நாங்க சென்னையில வச்சிருக்கோம் சார். ஓகே. இப்போ நீங்க வந்து ஃபார்ம் கன்சல்டன்சி அந்த மாதிரி எதுவும் உங்களால பண்ணி தர முடியுமா எங்க ஃபார்ம்? ஏன்னா அதை கரெக்டா ப்ராப்பரா கைட் பண்ண முடியல என்னால. நான் வேற லைன். ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ உங்களால இந்த மாதிரி கன்சல்டன்சி அந்த மாதிரி என்னோட ஃபார்ம் பண்ணி தர முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெகுலரா விசிட் பண்ணி பண்றாங்க. கண்டிப்பா மேடம், பண்ணி கொடுக்கலாம் மேடம். அதுக்கு என்ன மாதிரி நீங்க ஃபார்ம் சூஸ் பண்ணி எப்படி கன்சல்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு பேசிக்கா ஒரு கொஞ்சம் ஸ்டெப் சொல்ல முடியுமா? ஏன்னா அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. இந்த ஃபார்ம் விசிட் பண்ணுவோம் மேடம். விசிட் பண்ணிட்டு நம்ம சாயில் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட் எல்லாம் எடுத்துங்க. சாயில் என்ன நியூட்ரியன்ட் இருக்குது எல்லாமே சாயில் பேஸ்ட் ஆன் தி சாயில் நியூட்ரியன்ட், சாயில் வாட்டர், பிஹெச் வச்சு இந்த பிளான் இந்த கிராப்ஸ் எல்லாம் பண்ணலான்னு நாங்க ஒரு ப்ரொபோசல் கொடுப்போம் மேடம். நீங்க அதை ஃபைனல் பண்ண உடனே நம்ம பண்ணி கொடுப்போம். ஸ்டார்டிங் நம்ம பிளான்டிங்ல இருந்து ஃபர்தர். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. லேண்ட் ப்ரிப்பரேஷன், அந்த ப்ளவ் பண்றது, ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க எடுத்து பண்ணி கொடுப்பீங்க. லேண்ட் வெறும் லேண்டா கொடுத்தா அது ஃபுல்லும்? ஆமா மேடம், கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துருவோம். இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு லேண்ட் இந்த மாதிரி கன்சல்டன்சி பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நிறைய பண்ணிருக்கோம் மேடம். நம்ம இங்க சென்னையில கூட நம்ம மகாத்மா காலேஜ் பின்னாடி ஒரு லேண்ட் பண்ணியிருக்கோம் மேடம். ஒரு கமர்ஷியல் சைட்டை வந்து ஃபார்ம் லேண்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். தென் நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய பண்ணியிருக்கோம் மேடம். கோயம்புத்தூர், தென் ராஜபாளையம், நிறைய, தென் திருச்சி, இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வெப்சைட் இருக்கு மேடம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல்ஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அப்போ உங்களோட ஒர்க் ப்ராடக்ட்ஸ் பிளஸ் கன்சல்டன்சி ரெண்டுமே பண்றீங்க நீங்க? ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. நன்றி திருமதி நாக. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு காசிநாதன் எஸ்கே அவர்கள் பேச வந்திருக்கிறாரு. காசிநாதன் சார் ப்ளீஸ். வணக்கம் சந்தோஷ். வணக்கம் சார். உங்களுக்கும் வணக்கம் சார். இப்போ நான் உங்களுடைய கஸ்டமர் தான் சார். வணக்கம் சார். இப்போ நீங்க இந்த பயோ பெஸ்டிசைட் ஒரு ரெக்கமெண்டேஷன் சொன்னீங்க. வெட்டிசிலியம் லக்கானி, பேஸ்லெஸ் துரிஞ்சியஸ், இது மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் வந்து 5 ml per liter ஆஃப் வாட்டர் அது மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த காம்பினேஷன் போடும்போது டோட்டலாக 15 ml per literன்னு வருங்களா, இல்லை டோட்டலாக போடும்போதே 5 ml per liter தான் வருங்களா சார்? அது ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்கு எனக்கு. சார் இப்போ நீங்க இப்போ ஒரு சக்கிங் பெஸ்ட்டுக்கு பண்றீங்கன்னா சார், ஆமாங்க, பெவேலியா பேசியனா பேஸ்ல துரிஞ்சியன்ஸ் 3 பண்றோம். இதை வந்து சார் இப்போ 10 லிட்டருக்கு சார் ஈச் 50 ml சார். ஓ, ஈச் 50 ml. ஓகே ஓகே, சரிங்க சார். ஆமா. இப்போ கொஞ்சம் உங்க ப்ராப்ளம் அதிகமா இருந்ததுன்னா ஈச் 75 ml சார், அது மாதிரி போய்க்கலாம் சார். ஓகே ஓகே, அது ரிக்வயர்மெண்ட் பேஸ்டு தான் அது. ஓகே, பேஸ்ட் ஆன் தி இன்ஃபெக்ஷன் அண்ட் தி பிளான்ட்ஸ் அஃபெக்டட் சார். ஓகே ஓகே. என்னுடைய இது தாட் என்ன இருந்ததுன்னா, மொத்தமும் சேர்த்தாலும் அந்த 50 ml தான் வரணும், அப்படி இல்லைன்னா வந்து இண்டிவிஜுவலா பண்ணாலும் அந்த 50 ml தான் வரணும்னு பார்த்தேன் நான். ஸோ 3 சேர்த்து போடும்போது இந்த 150 ml அது மாதிரி வரும். ஆமா, சேம் ரேஷியோ. சரிங்க சரிங்க சார். ஓகே ஓகே. அடுத்ததாக திரு ஏகாம்பரம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சிம்பயோட்டிக் ரிலேஷன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது தொடர்பான தகவல். நம்ம பிளான்ட்ஸ்க்கும் அந்த ஃபங்கஸ்க்கான ரிலேஷன்ஷிப், ஃபங்கஸ் ஆர் பாக்டீரியா, இப்போ அசோஸ்பைர்லத்துக்கு கூட சொல்லலாம். எஸ், ஓகே. அந்த அவற்றுக்கான தொடர்பு, அவ்வளவுதான். ஆசை தம்பி சார் ப்ளீஸ் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். ஓ, வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் சார்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த வெண்டி கத்திரிக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம
பேஸ்ல துரிஞ்சஸ் எல்லாம் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க சார். சரிங்க சார். அது அடிச்சு அந்த காய் வந்து எத்தனை நாள்ல பிடுங்கலாம், எத்தனை நாள் வரைக்கும் அந்த மருந்தோட எஃபெக்ட் இருக்கு? இதுல அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது சார். இதனால நமக்கு ரெசிடியல் எஃபெக்ட் இதுல கிடையாது சார். நல்லா ஒர்க் ஆகுது சார். இப்போ நெல் வயலுக்கு நடவு பண்ணியிருந்தோம்ல, அதாவது காலை நேரத்தோட ஈவினிங் நேரத்துல வந்து நல்ல பயன்பாடா இருக்கு. ஓகே. நன்றி திரு ஆசை தம்பி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. சார் குட் ஈவினிங் எல்லாத்துக்கும் வணக்கம். ஜோ சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ எல்லாமே கரெக்டா எல்லாம் பேசி எல்லா கருத்துக்கள் எல்லாம் நல்லா பரிமாறி இருக்காங்க சார். ஒரே ஒரு என்னோட ஒரு கருத்து மட்டும் பரிமாறணும்னு விருப்பப்படுறேன். நான் உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறேன் சார். பேர் கார்த்திகேயன். சார் இப்போ சார் சொன்ன மாதிரிங்க சார், சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி இந்த பயோ ஆக்டிவேட்டட் ஏஜென்ட்ஸ் இல்ல பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், வீடிசைட்ஸ் எல்லாமே சார் நம்ம காய்கறிகள் நார்மலா சாப்பிட்ற மாதிரி தான். சரிங்களா? இதுக்கு வந்து யாரும் பயப்படுறது என்னன்னா கெமிக்கல் போட்டா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க சார். என்னோட கருத்துப்படி இது போடும்போதுங்க சார் நம்ம இன்னொரு 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, இது சார்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சுக்கிறேன் முதல்ல சார். மற்ற கெமிக்கல் இதெல்லாம் போடும்போது லீச்சிங் ஆகுதுன்னு சொல்றாங்க சார். தண்ணி கூட இப்போ நிறைய ஒரு வாட்டர் நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தென்னைக்கு நிறைய தண்ணி விட்டா அது இருக்கிற சத்தெல்லாம் கீழே இறங்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இது விட்டாலும் நமக்கு லீச் ஆகுமா? அதாவது ஒவ்வொரு உயிரினத்தை தயார்படுத்தும் போது உயிர் உரங்களுக்கு வந்து நம்ம மீடியான்னு ஒண்ணு போடுவோம் சார். அது சாக் பவுடர் பயன்படுத்துவாங்க. சாக் பவுடர் வெள்ளை வெள்ளையே இருக்கும், அது சூட முளைச்சு அதை கலந்து கொடுப்பாங்க சார். அதனால அது எல்லாருக்கும் பயப்பட தேவையில்லை. இன்னொன்னு, அது வந்து உயிர் வாழும் உயிரினம். எல்லா நுண் கிருமிகளுமே உயிர் வாழும். அசோஸ்பேர் வந்து பாசிபிலிட்டி. வெயில் அடிச்சதுன்னா வெயில இறந்து போகும். தண்ணி அதிகமா இருந்தா அது வாழ்க்கையை முடிச்சுக்கும். ஆனா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். அது ஒன்ஸ் செட் ஆகிற போது நம்ம திரும்ப போட மாதிரி இருக்கும். நோ டவுட் அபவுட் இட். அதுக்கு என்ன பண்றோம், வி மேக் 4 மெத்தட்ஸுங்க. சீடு கூடயே போடுறோம், அப்போ ஒரு மெத்தடு, ஆர்கானிக் மேலே போறது போடுறோம். அப்பெல்லாம் அந்த மாதிரி லீச்சிங் வராது. லீச்சிங் எங்க வரும்னா காட்டுக்கே போக மோட்டார் மட்டும் போறாங்க இல்லையா, அந்த விவசாயிக்கு தான் வரும். ஆர்கானிக் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரொஃபைலைட்டிங் சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கையாக முன்னாலேயே பயிர்கள் கொள்ளு தக்கம் சலப்பையில போட்டோம்னா அதோட வேர்கள் நிறைய வந்து அந்த கெடுதல் இல்ல, பிரிவென்டிவ் இல்ல, ப்ரொடக்டிவ். ஒரு ஃபீல்ட வந்து ஆர்கானிக் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் நேச்சுரலா. அதுக்குதான் அந்த நவதானிய விதைப்பு எல்லாம் பண்றோம். அந்த மாதிரி பண்றப்போ நிறைய வேர்கள் உயிரினங்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 4 லட்சம் புழு இருந்தாக்கா அந்த நிலத்தை உழவேண்டி சொல்றாங்க. இதான் ஆர்கானிக் தத்துவம். அதனால வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் எப்பயா செய்யறது இல்லைங்க. இட் ஹேஸ் டு பி டன் இன் வெரி ப்ரொஃபஷனல் வே. 25 டெக்னாலஜி இருக்கு. நிறைய பேர் 5 தான் செய்யறாங்க. இப்ப தேவதினம் சார் பேர் யாரும் வந்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. மோஸ்ட் ஆஃப் இதுல வந்து தியரட்டிக்கலா தான் இருந்துச்சுங்க. வேறையெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியாது. 20 இயர்ஸ் பேக்ல வேறே கிடையாது. இன்னைக்கு எங்கன்னே தெரியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் வந்திருக்கு, ஷெல்ஃப்ல வந்துருச்சு, ரேக்கா வருது. இதான் ஜோடா மனுஷன் அதே மாதிரி தான். அது இன்னைக்கு இதாக்கி மல்டிபிள் ஃபார்ம்ல டிஃபரெண்ட் இடங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பத்தல நிச்சயமா அது ஒன்லி 1 or 2% தான் என்டையர் பாப்புலேஷன் சப்ளை. அதனால நம்ம வந்து சென்னைக்கு வரைக்கும் ஆல்வேஸ் கவர் கிராப்ஸ் மெயினா அதுதான். 3 பயிர்கள் வேணும். பல பேர் சாப்பிட்டு கண்டிப்பாக வேணும். அது கூட தான் சேர்த்து போகணும். அப்ப நீங்க டெக்னாலஜி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இட் இஸ் ஆல்சோ சேஃப் கார்டிங் தி இன்டர் கிராப்ஸ் ஆல்சோ. அந்த மாதிரி தான். அதனால வந்து தண்ணி கட்டி சொல்லி ஒரு இதே இல்லைங்க. 20 லிட்டர்ஸ் வந்து அது ட்ரிப்ல தான் ஒண்ணுங்கிற ப்ரொவிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அசோஸ்பேர்ல 1 ஏக்கர் 1 லிட்டர் ட்ரிப்லேயே விடலாம். அது தப்பு கிடையாது. பட் வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து எல்லாத்துக்குமே இட் இஸ் நாட் குட். ஏன்னா அது லீச்சிங் இல்ல, பேரு டெத் சார். அது உரங்கள் கரையும், கெமிக்கல் கரையுங்க, வாஷ் அவுட் ஆகும். அப்படி இதெல்லாம் உடனே இறந்துரும். அதனால ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். அது கூட இப்ப சென்னைக்கு நம்ம பயோ ஏஜென்ட்ஸ் கூட இந்த சம்மருக்கு சனப்பு இல்ல கொழிஞ்சி அதை சுத்தி ரவுண்டுக்குள்ள போடுறது நல்லதுங்களா சார்? நிச்சயம் வைக்கலாம் சார். சாயில் சோன் வந்து உங்களுக்கு வந்து 3 அடி வரைக்குமே அதோடைய ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். தென்னை மரத்துக்கு வந்து மேல உள்ள வேர் எடுத்துக்கும். இது எல்லாமே சிம்பேட்டிவ் கிளிக்கிட்டு அது சார் சொல்லவே இல்லை பத்தி. ஒரு உயிரினை வந்து தன்னுடைய நன்மைகள் அடுத்த பேர் செஞ்சு அதுல இருந்து நம்ம இதை வாங்கிக்கும். அதான் அந்த ரூட் நாடி வச்சுக்கிறது. ஆனா எல்லா தென்னைக்கெல்லாம் எப்பவுமே கொள்ளு தக்க போட்டு மாற்றி போட்டே இருக்கலாங்க. ஆல் த்ரூ இயர் போட்டே இருக்கலாம். பூமியில அவ்வளவு சத்து சேர்த்துறது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இவங்க யூரியா போய் கவர் பண்றாங்க. ஆர்கானிக் மேஜ் அப்ளிகேஷனோட யூரியா கவர் பண்ண கூடாதுங்க. இட் இஸ் பயோ இலக்கணம் மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடி கிருமியில ஒரே சென்டிமீட்டர்லயே வளர்க்க முடியும். இந்த மாதிரி பழைய அதாவது தாவரங்களை வளர்க்குற போது பெனிஃபிட்ஸ் எனார்மஸா இருக்கும். மல்ச்சிங் ஆல்சோ மஸ்ட் தான். மல்ச்சிங் ஆல்சோ இந்த கோகனட் கார்டனுங்க. அது வந்து வெட்டி வேர் இருக்குது, நிலப்போற பயிர் நிறைய இருக்குது. அது வந்து பார்த்தா வந்து தென்னை வரைக்கும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிறைய இன்னும் பேக்கேஜ் உள்ள அனுப்பணும் முதல்ல. அதை நான் சொல்லக்கூடிய பயோலஜி ப்ரொடக்ஷன் பண்ணவங்களுக்கும் இதே சேர்த்து லிங்க் பண்ணுங்க. சஜஸ்ட் பெர்சன்ஸ் இந்த ஏரியா, லோக்கல் ஏரியா எல்லாரும் தான் வந்து விவசாயிக்கு இன்புட். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடா போய் திங்க் பண்ணா எல்லாரும் கவர் பண்ணலாம். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சந்தோஷ் சார், தென்னைக்கு ஒரு பேக்கேஜா கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அடுத்தது கண்டிப்பா ஷெட்யூல் இருக்கு சார், நாங்க ஷேர் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். ஜோ சார் வெரி மச். கார்த்திகேயன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
அதே மாதிரி சார் ஒரு பாயிண்ட் சார், மேங்கோல வந்து ஒருத்தர் கேட்டார் இல்லையா, அந்த புழு வருதுனால அது வந்து ஒன்லி இன் பர்டிகுலர் சீசன் தான் டேமேஜ் அதிகம் வரும். அது நீளம் தான் சிவியர் அட்டாக் ஆகும். ஸோ அதுக்கு என்ன மெயினா வந்து கீழே விழுந்த பழங்களே பாதி டெவலப் ஆயிடும். சரிங்களா, பாடு பிள்ளை தான் அதுக்கு வருது. கிட்டத்தட்ட அந்த பழகிங்கிற பூச்சி வந்து 200 வகையான பயிர் தாக்குதுங்க. அதுக்கு பெரமெண்டர் கண்டிப்பா வைக்கணுங்க. மேங்கோ கார்டனுக்குள்ள உள்ளே போக முடியாது பாதி பேர், கடைசியில் காய் பிடிக்கவே போறாங்க தவிர என்ன. அதனால நீங்க கேட்டது நல்லா போச்சு. முதல்ல நிறைய இடைவெளி பண்ண நல்லது. அக்டோபர் மாசம் வறட்சியா இருக்கணும், அப்பதான் மாங்காய் நல்லா பூக்கும். அந்த பட்டன் ஃபார்ம் ஆகும்போது சின்ன முட்டை விட்டு போயிட்டு இருக்கும். சரிங்களா, அது வந்து உள்ளுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடும். நட்டு விழுமாங்க, அது பேர். அது தனி அட்டாக். இது தவிர பாடுபடியே இருக்குது. எங்கெல்லாம் பக்கத்துல வந்து பந்தல் இருக்கோ அங்க பந்தல் சாப்பிட்டுட்டு இங்க அடுத்த பேருக்கு வந்துடும். அதோடைய ஆல்டர்னேட் கோஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரிங்க. அதெல்லாம் கேர்ஃபுல்லா அங்கெல்லாம் நம்ம இருக்கணும் சார். ஓகே, நன்றி சார், தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சி மிக ஒரு சிறப்பான நல்ல ஒரு காரசாரமான விவாதங்கள், பல கருத்துக்கள் பகிரப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சந்தோஷ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் உரங்கள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உயிரியல் கட்டுப்பாடு காரணிகள் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக அவருடைய சொந்த உற்பத்தி, அவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி, குறைந்த வயது உடைய ஒரு வேளாண் பட்டதாரி. அவர் எந்த அளவுக்கு 32 ப்ராடக்ட் செய்யறாரு அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு தகவலா. அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல கருத்துக்களையும் பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் திங்களன்று இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.